அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் 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 குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். சீக்கிரம் மாற்றிடுவாங்க ஓகேங்களா. அனதர் பிடிஎஃப் சீக்கிரம் மாற்றிடுவாங்க. ஸோ இன்றைக்கான பிடிஎஃப் மாற்றிடுவாங்க, டோன்ட் வரி அபவுட் இட். குட் ஆஃப்டர்நூன். am I audible? ஆடிபிளாக இருக்கா? கிளாஸுக்கு போகலாமா? ஆடிபிளாக இருக்கா? எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா கிளாஸுக்கு போயிடலாம். இங்கிலீஷ் மீடியம் தாங்க. ஆடிபிள், ஓகே. நான் தமிழ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் எப்படி சார் என்சிஆர்டி படிக்கிறது, ஒரு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு grip இல்லை அப்படின்னாரு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு வீடியோ தனியாக போடுறேன்ப்பா, இல்லைனா முடிஞ்சால் ஐ வில் அட்டாச் இட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த என்சிஆர்டியோட பிரச்சனையை பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சிருவோம். தென் வி வில் கோ ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் இதுலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் லிங்கிங் இட் வித் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் September 20, 2024, 100th year of the discovery of Indus Valley Civilization. ஸோ நிறைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது. நேற்றும் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ முந்தா நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய என்சிஆர்டியோடைய சாப்டர்ஸை எப்படி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி பார்க்கலாம், எப்படி கரண்ட் அஃபேர்ஸை இன்டகிரேட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அஸ்யூமிங் தட் யூ ஆல் ஆர் நியூ டு த என்சிஆர்டி சாப்டர்ஸ். எல்லாருமே புதுசுங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தான் முதல் முறையாக படிக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த டெக்னிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு ஐஇஎஸ், அதாவது வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு டீச்சராக இருக்கார் ஓகேங்களா. சிவம் சௌபி அப்படின்னு பேர். அவர் வந்து இந்த டெக்னிக்கை சொல்லியிருந்தார். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்ல டெக்னிக்காகவும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம தமிழ் மாணவர்களுக்கும் இதை சொல்லலாமே அப்படின்ட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. இது சூப்பரான டெக்னிக். இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரப்பன் கல்ச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அரப்பன் கல்ச்சர் ஃபுல்லாலாம் நான் இதை நடத்த போகிறது இல்லை ஓகேங்களா. பட் எப்படி இதிலேருந்து பாயிண்ட்ஸை எடுக்கலாம், ஏன்னா எல்லாத்தையுமே படிக்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும்போது எல்லாத்தையுமே படிப்போம், ரொம்ப போர் அடிக்கும், என்ன பார்க்குறதுன்னு தெரியாது. பட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு see the pictures. முதல்ல டைட்டில் பார்த்துக்கோங்க, அரப்பன் கல்ச்சர் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து they have given some pictures. அந்த பிக்சர்ஸ் முதல்ல பாருங்கள். பிக்சரில் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இதையும் பார்க்கணும், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காளிபங்கன் இருக்குது, ஓகே, இது ஏதோ காளிபங்கன் ஏதோ ஒரு சைட் இருக்குது, அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பான்னு இருக்குது, சிட்டாடல்னு ஏதோ ஒரு பேர் இருக்குது. ஓகே, அதில் ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹரப்பாவோட பிளான் ஆஃப் த ஹரப்பா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து கிரேட் பாத் மொஹஞ்சதாரோன்னு இருக்குது, கிரேட் பாத் மொஹஞ்சதாரோன்னு இருக்குது. சரி ஓகே, இதுதான் கிரேட் பாத் போல் இருக்குது. சரி ஓகே, இருக்கட்டும். இது நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓ இப்படி இருக்குது போல் இருக்குது. ஃபஸ்ட்டு கோ அண்ட் see the pictures of chapters. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே சரி ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிரானரி இன் அரப்பான்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரானரிஸ் இருக்குது போல் இருக்குது, 6 கிரானரிஸ் இருக்குது. சரி, 6லாம் கூட உங்களுக்கு தேவையில்லை, ஏதோ கிரானரிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்டு ட்ரைனேஜ் கவர் ஆகிருக்கு, இதுவும் வந்து மொஹஞ்சதாரோ. அப்போ மொஹஞ்சதாரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி போல் இருக்கே அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. எதை பற்றியுமே படிக்கல, இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஓகே சரி ரைட், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்கே எதுவும் இது இல்லை. நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அனதர் திங், மதர் காடஸ் போல இருக்கு இவங்க. ஓகே, இதுவும் மொஹஞ்சதாரோலேருந்து எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, சீல் ஆஃப் பசுபதி, இதுவும் மொஹஞ்சதாரோலேருந்து எடுத்திருக்கான்.
இப்போ மொஹஞ்சதாரோ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் எதுவுமே படிக்கவே இல்லை, கண்டென்ட்டுக்குள்ளேயே போகல, பட் யூ ஆர் கோயிங் த்ரூ வாட் யூ ஆர் கோயிங் டு சீட். எதை படிக்கணும்? மொஹஞ்சதாரோன்னு அப்போ ஏதோ ஒரு உள்ளே வந்ததுன்னா அதை இன்னும் நல்லா படிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வாங்க, அடுத்து வரேன் நான். அடுத்து வந்து லோத்தல்னு ஏதோ ஒரு இன்னொன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லோத்தல். அதில் பாட்ரி இருக்குது. சரி, பாட்ரி எப்படி இருக்குது? இதோ பாருங்கள், டிசைன்லாம் இருக்குது பாட்ரியில், சும்மா பார்க்குறீங்க. பாட்ரி ஒரு ஜார் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஜியாமெட்ரிக் டிசைன்ஸ் இருக்குது, கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இந்த பிக்சர்லேருந்து நம்ம சில இன்டர்பிரிட்டேஷன்ஸை எடுக்கிறோம். இன்னும் எதுவுமே நான் படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, பட் we can interpret like this. Okay, next there is another thing, bull seal இருக்கு. இதுவும் பாருங்க மொஹஞ்சதாரோல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காளிபங்கன்ல இருந்து திருப்பி வந்து சீல்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு மற்றபடி எதுவும் தெரியலங்க. சீல்ஸ்னு ஏதோ இருக்கு போல இருக்கு, புல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து புல் சீல் இருக்கு. இங்க புல் வந்து இப்படி இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருக்கு, ரைட்டு. ஓகேங்களா? அது மொஹஞ்சதாரோல இருக்குது, இது காளிபங்கனில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம்? காளிபங்கன் பார்த்தோம், ஹரப்பா பார்த்தோம், மொஹஞ்சதாரோ பார்த்தோம், லோத்தல் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் எக்ஸசைஸுக்கு வந்துடுறீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸசைஸுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, ஓகே, எக்ஸசைஸ் இருக்குது. சரி, இது வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போங்க. ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய டைட்டில்ஸ் பாருங்கள், என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னு நினைக்கிறான், ரைட்டு. ஃபஸ்ட்டு ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட். அடுத்து வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா டவுன் பிளானிங் போல் இருக்குது. ஓகே, ரைட்டு. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன? அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஆக்குபேஷனில் சொல்கிறோம். அக்ரிகல்ச்சரும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் அதோட இம்பார்ட்டண்ட்டான ஆக்குபேஷன் போல் இருக்குது. அடுத்து வந்து அதோடைய டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட்டை பற்றி பேசுகிறான். அந்த கிராஃப்ட்டை பண்ணுறது எதுக்கு? ட்ரேடுக்காக. ட்ரேடை பற்றி பேசுகிறான். பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், அப்புறம் அரப்பன் ஸ்கிரிப்ட் என்ன, ஸ்கிரிப்ட் ஆஃப் அரப்பன் இது, அதுக்கப்புறம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், பாட்ரி, சீலு, இமேஜஸ், டெரகோட்டா ஃபிகரிங்ஸ், அப்புறம் ஆரிஜின், மெச்சூரிட்டி, எண்டு. எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, இது எல்லாத்தையுமே அவன் கொடுத்துருக்கான். ஓகே, இதுக்குள்ளே நான் அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு யூ கேன் கைட் வித் த எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸசைசஸ். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டான இடத்த தானே கொஸ்டினாக அவங்க கேட்க முடியும். அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான், நான் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன். அப்போ ஹரப்பாவுக்கும் பிரான்ஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ பிரான்ஸ்னு வர இடத்துலலாம் நான் வந்து கொஞ்சம் கவனமாக படிப்பேன். ஓகேங்களா? அப்போ நோட் இட் டவுன் லைக் திஸ் இன் அ ஷீட். ஹரப்பா, பிரான்ஸ், ஒய், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஒரு ஷீட்டில் இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இதெல்லாம் பார்க்குறீங்க. ஹரப்பா, பிரான்ஸு, ஒய், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு வேர் த ஹரப்பன் சிட்டிஸ் பிளான்டு, டிஸ்கிரைப்ட் தேர் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர். ஹவு வேர் த ஹரப்பன் சிட்டிஸ் பிளான்டு, டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஹரப்பன் சிட்டி பிளானு நம்ம ஆல்ரெடி டவுன் பிளானிங்னு பார்த்தோம். அப்போ இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். அதில் இதெல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் எந்த படிக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஹரப்பா, டவுன் பிளானிங், அப்புறமா வந்து அதோடைய என்ன கொடுத்துருக்கான், டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ மறுபடியும் இன்னொரு இது போட்டுக்கோங்க, என்ன படிக்கணும் நான் அப்படின்னா, ஹரப்பன் சிட்டிஸ் பிளான்டு எப்படி, ஹவுங்கிற அந்த இதுக்கு எனக்கு முதல்ல வந்து ஆன்சர் தெரியணும், ஹவு. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இது எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா, இதுக்கும் நான் வரேன், பின்னாடி வரேன். ஓகேங்களா? இதுக்கு நான் பின்னாடி வரேன். ஃபீச்சர்ஸ் என்ன, டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது நான் பார்க்கணும். ஏன் பிளான்டு சிட்டின்னு பார்க்கணும், எப்படி டிஸ்டிங்டிவ் ஃபீச்சருங்கிறத நான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து மெயின் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் த ஹரப்பன் சிட்டி. அப்போ ஹரப்பா ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஆக்குபேஷன் நமக்கு வந்து என்னன்னு தெரியும், டொமஸ்டிகேஷனும் அக்ரிகல்ச்சரும் இருந்ததை நம்ம பார்த்தோம்.
ஓகேங்களா. அப்போ டொமஸ்டிகேஷன் அக்ரிகல்ச்சர் இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுக்கணும் ஓகேங்களா. பட் அதுக்கப்புறமாவும் சில விஷயங்கள் இருக்குது, நம்ம அதுக்கு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெரகோட்டா ஃபிகர்ஸ் சீல்ஸ் த்ரோ அ லைட் ஆன் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். இப்போ இன்னொரு டவுட் வரும், சார் இதில் எப்படி நான் வந்து எடுக்கிறது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக்குங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் என்ன படிப்பீங்க, பாலிட்டி ஆஃப் தட் பீரியட், சொசைட்டி ஆஃப் தட் பீரியட், அதுக்கப்புறமா வந்து ரிலீஜன் ஆஃப் தட் பீரியட், அதுக்கப்புறம் அதோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன, ஆக்குபேஷன் ஆஃப் தட் பீரியட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் தட் பீரியட், இப்படி தானே படிப்பீங்க. அப்போ எதை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜனை போடணும். ரிலீஜனில் எப்படி வந்து இது சீலும் சரி டெரகோட்டா ஃபிகரிங்ஸும் சரி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸுங்கிறத நீங்கள் ஒரு சாப்டராக வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது இங்கே வாங்க, இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலீஜன், டெரகோட்டா அண்ட் சீல்ஸ் இது எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இருக்கு போல. மென்ஷன் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹரப்பன் பீப்புள் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட். மென்ஷன் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹரப்பன் பீப்புள் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட். ஓகேங்களா, அப்போ டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட்னு போட்டுக்கோங்க, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத பாருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நான் பார்க்க போறேங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. எதை படிக்கிறது, என்ன படிக்கணும், இதெல்லாம் தெரியாமையே நம்ம படிச்சுட்டு இருப்போம்ல, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்க வேணாம். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ரீட், டு ஸ்டார்ட் அ சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் த ஹரப்பன் சிவிலைசேஷன் கேம் டு எண்ட். அப்போ ஹரப்பன் சிவிலைசேஷன் எப்படி எண்ட் ஆச்சு, ரீசன்ஸ் ஃபார் த எண்ட், அதை நான் பார்க்கணும் அடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் ஆர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதே மாதிரியே ஹரப்பா மாதிரியே வேற வேற இடத்துல வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அது என்னன்றதை பார்க்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன்ஸ் வந்து அவங்களோட எப்படி ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்கிறத பார்க்க சொல்றாங்க. ஓகே, அப்போ இன்னொரு ஃபேக்டர் போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எண்ட் ஆச்சுங்கிறது ஃபர்ஸ்ட், அதோட ரீசன்ஸ் என்னங்கிறத நான் பார்க்க போறேன் அடுத்து. அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் இன் அதர் பார்ட்ஸ், அது என்னென்னங்கிறத நான் பார்க்கணும். அவங்களோட நான் எப்படி ட்ரேடு வச்சிருக்காங்க, ஹரப்பாஸ் வந்து எப்படி ட்ரேடு வச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன் வாட் ரெஸ்பெக்ட் டிட் த ஹரப்பன் சிவிலைசேஷன் மார்க் அண்ட் அட்வான்ஸ் ஆன் த சால்கோலித்திக் பீரியட். சால்கோலித்திக் பீரியடை விட எப்படி வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து சால்கோலித்திக் சிவிலைசேஷன் வந்து நம்ம சாப்டரில் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சுட்டு தான் இதுக்கு வந்திருப்போம். பட் அதை விட இது எப்படி அட்வான்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம வித் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கணும், இதில் இருக்கிறத பார்க்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹரப்பா அண்ட் சால்கோலித்திக். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்லைன் த மேப் ஆஃப் இந்தியா. இதுக்கு நமக்கு கிடையாது. ஓகேங்களா, நம்மளும் பண்ணி வைக்கலாம் இதை. பட் மேப் ஆஃப் இந்தியாவில் சில சைட்ஸை வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன சைட்ஸ் அப்படின்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, சான்ஹுதாரோ, காளிபங்கன், பானாவலி, லோத்தல், ரூப்பர். நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் பசங்க யாராவது வந்து இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட மேப்புக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா, மற்றவங்க இந்த மாதிரி சில சைட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ சான்ஹுதாரோவை பற்றி ஏதாச்சும் வந்து அந்த உள்ள ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். அது எங்கே இருக்குது ஏது, இல்லைனா வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் மேண்டட்ரியாக நீங்கள் நெட்டில் பார்த்தாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் போல இருக்குன்னு நமக்கு புரியுது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உள்ளே போய் படிக்கவே இல்லை. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம்ஸ், with the help of headings, அதுக்கப்புறம் with the help of exercise, இது மூணுத்தை தான் நீங்கள் வந்து விட்டு போவீங்க. ஃபஸ்ட்டு வெறும் கண்டென்ட்டை படிப்பீங்க. பட் இந்த மூணு தான் வந்து கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். சரி, இப்போ இதோட போதுமா சார் அப்படின்னா போதாது. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போய் பார்க்கணும். சார் அது எப்படி சார் பார்க்குறது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேர்த்து 100 கொஸ்டினை பார்த்து அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கா வரலையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன்ஸ் வந்து நிறைய புக்ஸ் வந்து இருக்குது.
ஓகேங்களா, நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. பாஸ்ட் 25 இயர்ஸ் லேட்டஸ்ட் வாங்க, 2024 வாங்குங்க. வாங்கி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பாருங்கள். கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்டரில் அப்போ சாப்டர் வைஸ் இருக்கும், அதாவது வந்து ஹெட்டிங் வைஸ் இருக்கும். ஐவிசினா ஐவிசி கொஸ்டின்ஸ் கேட்டது மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுங்க. எடுத்து அதில் என்ன மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஸோ அதையும் நீங்கள் படிக்கணும்னு அர்த்தம். என்சிஆர்டியில் இருந்தால் அதையும் நீங்கள் பார்க்கணுன்னு அர்த்தம். அப்படி நம்ம போட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ், இந்த இதெல்லாம். அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2017 என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா வந்து தே ஹவ் கம்பேர்டு வித் வேதிக் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன் சார் இப்படி கம்பேர் பண்ணுறாங்க? காரணம் இருக்குது, அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அதில் என்ன கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி பீப்புளுக்கு காப்பரும் அயனும் தெரியும்னு கொடுத்துருந்தான். சும்மா காப்பர் அயன் எழுதி வச்சுக்கோங்க. உள்ள என்ன இருக்குன்னா அயன் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அயன் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு இன்டகிரேட் யுவர் நோட்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே வாங்க. அடுத்து வந்து இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 கேட்ட கொஸ்டின் இது. தோலவீரா பற்றி கேட்டிருப்பாங்க. எதில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி எதில் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட புக்கில் காளிபங்கனும் இருக்கும், மொஹஞ்சதாரோவும் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் ஆப்ஷனில் வந்து தோலவீரா இருந்துச்சு. ஓகேங்களா, தோலவீரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற 3 அரப்பன் சைட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, பட் அதில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலவீரா ஏன் கேட்டிருந்தான் அப்படின்னா 2021 தோலவீரா வாஸ் accepted as UNESCO World Heritage Site. So integration of the current affairsனால தோலவீராவுடைய ஸ்டாட்டிக் பாயிண்ட்டை கேட்டான். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் கூட கிடையாது. தோலவீராவில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இங்கே பாருங்கள், அதே கொஸ்டினில் 2017 கொஸ்டின்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஆர்ஸ் அண்ட் சேரியட்னு கொடுத்துருப்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு ஆர்ஸை பற்றி தெரியுன்ற அந்த இது அது தெரியாது, அதனால் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே பார்க்கலாம். ஓகேங்களா, படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ வெறும் ஆர்ஸ் சேரியட்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ டொமஸ்டிகேஷன் ஆஃப் இதில் ஆர்ஸ் இல்லைன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து காட்டன் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நமக்கு புரியுது. காட்டன் மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதையும் நம்ம இதில் பார்ப்போம் ஃபுல்லாக. அப்போ காட்டன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 2011 கேட்ட கொஸ்டின் இது. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் அண்ட் கிரேட் பேலசஸ் இருந்ததுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் கிடையாது. இவங்க செக்குலர் அப்படின்ட்டு வேற ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. செக்குலர், ஆமாம் செக்குலர் டிக் போட்டுக்கோங்க. டெம்பிள்ஸ் அண்ட் கிரேட் பேலசஸ் இல்லை. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து தே வர்ஷிப்ட் மேல் அண்ட் ஃபீமேல் டெய்டிஸ்ன்னு இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட், தே வர்ஷிப்ட் மேல் அண்ட் ஃபீமேல் டெய்டிஸ். நம்மளுடைய அந்த பிக்சர்லேயே என்ன பார்த்தோம்? மதர் காடஸையும் பார்த்தோம், பசுபதி தேவா மகாஷிலையும் பார்த்தோம். அப்போ 2 பேரையும் இவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. டிக் போட்டுக்கோங்க. எண்ட் ஆஃப் ஹரப்பா. அப்புறமா வந்து பிரான்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கோட் டிஜி அப்புறமா வந்து தேசால்பூர், இது 2மே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ சுற்றி அதில் என்னென்னலாம் வந்து இதில் ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பிக்சராக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மொஹஞ்சதாரோவில் நான் என்ன பார்த்தேன்? ட்ரெயின் கவர்டு ட்ரெயின் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து கிரேட் பாத் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பசுபதி மகாஷீல் பார்த்தேன். மதர் காடஸ் பார்த்தேன். புல் சீல் பார்த்தேன். இங்கே லோத்தலில் பாட்ரி பார்த்தேன். டாக்யார்டு வந்து 1998 கொஸ்டின் பேப்பரில் வந்து டாக்யார்டு லோத்தல்னு இருந்துச்சு. ஸோ அதையும் தூக்கி எழுதிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் இன்னும் படிக்கவே இல்லை,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூ நோ வாட் டு ரீட், how to read, where to read and how to concentrate on the chapter. ஸோ இதை பண்ணுங்க. ஒரு வீடியோ பாருங்க, என்னோட வீடியோ பாருங்க, அது பேஸ்ட் ஆன் த என்சிஆர்டி தான். அதை வேணும்னா பாருங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு தென் கோ அண்ட் ரீட். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யூ வில் கம்ப்ளீட் த சாப்டர் வித்தின் 1 hour. ஐ கேன் அஷ்யூர் யூ. அதுவும் என்ன, எதை படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சு யூ கேன் கம்ப்ளீட் இட். அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான இடத்த எடுத்து இதில் வந்து மைண்ட் மேப் மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் வில் பி யூஸ்டு ஃபார் யுவர் ஆக்டிவ் ரீகாலிங் பர்பஸ். ஆக்டிவாக அப்புறம் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரீகால் பண்ண முடியலையா, அந்த ஏரியாவை மட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரீட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் த நோட்ஸ் இஃப் யூ வாண்ட் இன் என்சிஆர்டி. இல்லைனா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று. பட் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரீட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் எல்லாருக்கும். சார் NCERT history மெயின்ஸுக்கும் போதுமா சார்? பிகாஸ் ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி இஸ் நாட் மென்ஷன்ட் இன் சிலபஸ். ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி நாட் இன் மென்ஷன்ட் இன் சிலபஸ். ஆனால் GS 1 எடுத்து பாருங்க கொஸ்டின். தே ஹவ் ஆஸ்க்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நினைக்கிறேன் வேதிக், ரெக்வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். வாட் இஸ் தட்? சோலாஸ் பற்றி ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பற்றி கேட்டிருக்கான். பல்லவாஸோடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி கேட்டிருக்கான். 3 questions have been reflected in the GS1 paper. ஸோ GS1 வேணுமா வேணாமா, அதாவது வந்து NCERT படிக்கணுமா படிக்க வேணாங்கிறதுக்கு அதுதான் ஆன்சர். அப்போ என்ன படிக்கணுங்கிறதும் நமக்கு புரியுதா? இப்போ நான் ரிலீஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் இதில். அதே மாதிரி சோலாஸில் நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நடத்தியிருப்பேன். சோலாஸில் போய் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். சோலாஸ் தனியாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி வந்தது, அவங்களுடைய பேட்டர்னேஜ் என்னன்றதே நான் நடத்தியிருப்பேன். அதே மாதிரி பல்லவாஸோடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் நான் நடத்தியிருப்பேன். என்னென்ன ஸ்டைல், அப்படி ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், மகேந்திரவர்மன் ஸ்டைல்லேருந்து, அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் ஸ்டைல்லேருந்து, ராஜசிம்மா ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே நடத்தியிருப்பேன். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு NCERT இட் இஸ் மஸ்ட், தட்ஸ் ஆல். there is no other go, there is no compromise on it. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா we can go for கன்சிஸ்டன்ஸியாக எப்படி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ நீட் அ காஸ். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நேற்று சொன்னது தான் இன்றைக்கும். யூ நீட் அ காஸ் டு மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. தட் காஸ் கேன் பி எனிதிங் ஃபார் யூ. எதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்து படிக்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்களே 2-3 வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஜென்யூனான ரீசனாக கூட இருக்கலாம். ஜென்யூனான ரீசன், உங்களுக்கான ஜென்யூனான ரீசன். அது மற்றவங்களுக்கு அது வந்து வேஸ்டான ரீசனாக கூட இருக்கலாம். பவருக்காக, இல்லைனா வந்து மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக, உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக, உங்களுடைய ஃபேமிலியை, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இந்த காசை புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த காசை திருப்பி மண்டைக்குள்ளே ஓட்டிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி தானாக வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே. மிடிவல் மாடர்ன் எல்லாமே வந்து மோனோட்டோனியாக இருக்குது அப்படின்னா இது ஏன்ஷியன்ட் மோனோட்டோனியாக இருக்குதுன்னு நீங்கள் மிடிவலுக்கு போகக்கூடாது, வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகணும். ஏன்ஷியன்ட் மோனோட்டோனியாக இருக்கா, பாலிட்டிக் போய் எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. தனித்தனி சப்ஜெக்ட் கிடையாது, இது கண்டினியூஸ் சப்ஜெக்ட். ஓகே, நம்ம பிரித்து வச்சுருக்கோம் நம்மளுடைய விருப்பத்துக்காக ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அப்படின்ட்டு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ ஒரு சப்ஜெக்ட் மோனோட்டோனஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அதர் சப்ஜெக்ட். ஓகே, அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கிறது தான் ரொம்ப ஐடியலான ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஒரே சப்ஜெக்ட் போகாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹெவி சப்ஜெக்ட், ஒரு லைட் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, என்விரான்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லைட் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எக்கனாமி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஜாகிரஃபி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி
ஒரு ஹெவி சப்ஜெக்ட் ஒரு லைட் சப்ஜெக்ட் இப்படி எடுத்து படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, and you should also எல்லாத்துக்கும் நான் சொல்றது வந்து irrespective of NCERT எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், டோன்ட் வரி அபவுட் இட். அதுக்கப்புறம் இது வந்து வெறும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் என்சிஆர்டியும் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். நவ் அகெயின் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு நோட்ஸ் வந்து யூ வில் கெட் இட். ஓகேங்களா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நான் அப்போது அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் எவர் மேக் நோட்ஸ் இன் அ புக். பேப்பரில் பண்ணுங்கள், டிஜிட்டலில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். டிஜிட்டல் ஃபார்மேட் எனக்கு பிடிக்காது சார்னா பேப்பரில் பண்ணுங்கள், பட் A4 ஷீட்டில் பண்ணுங்கள். அப்போ உங்களால் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஏதாவது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, புக்கில் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரிமைண்ட் அஸ் அ ஸ்டாட்டிக் ஒன். உங்களால் எதுவும் அடிஷன் பண்ண முடியாது, ரொம்ப கச்சா முச்சான்னு இருக்கும், உங்களால் படிக்க முடியாது அப்புறம் போக போக அடிஷன் பண்ண. ஸோ கைண்ட்லி கோ ஃபார் A4 ஷீட் நோட்ஸ் மேக்கிங். ஓகேங்களா, இப்போ வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்க்குறோம். ஹரப்பன் சிவிலைசேஷன் 100 years ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ராவா எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எக்ஸாக்ட்லி லண்டன் நியூஸ், இல்லுஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ், அந்த பப்ளிகேஷனில் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் ஆஃப் அதாவது வந்து நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாக இருக்கக்கூடிய ஜான் மார்ஷல் அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு இதுவை எழுதுறாரு. என்னன்னா, we have discovered a important thing in India based on which 2 types of discovery. யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சாணி அவர் 1921-22ல் ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரக்கால் தாஸ் பானர்ஜி அவர் வந்து மொஹஞ்சதாரோவை எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. தாயாராம் சாணி லேட்டர் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI. இது இன்னொரு பிலிம்ஸ் ஃபேக்டாக கூட இருக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு இன்டெகிரேட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, டிஸ்கவரி அப்படின்னு போட்டுக்கோங்க, போட்டுட்டு இதெல்லாம் எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் தே ஹவ் செட் அபவுட் த ஏர்லி பேஸ் மெச்சூர் பேஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, சும்மா மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ, இவங்க மறுபடியும் வேறு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, கங்வாரிவாலாவை இது வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்க, ஸோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸோ அது இன்னொரு கூடுதல் ஃபேக்ட். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து வேறு தளத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆக இன்னும் நம்மளோட அறிவு பெருகிக்கிட்டே போகும், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்காது, ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு NCERT படிப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி இது தெரியும். அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்பீங்க, NCERTயில் விட்டது இல்லைனா வந்து கேப்பாக இருக்கிறதுலாம் அதில் ஃபில் பண்ணுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க, இது ரெண்டுத்துலேயுமே இல்லாத கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க அதையும் ஃபில் பண்ணுவீங்க. இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் போடுவீங்க, அதில் இது மூணுத்துலேயுமே இல்லாத டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்போம், அதையும் சேர்த்து ஃபில் பண்ணுவீங்க. நவ் யூ ஹேவ் ஹேட் அ ஹோலிஸ்டிக் பிக்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக். இப்போ திருப்பி அதை என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரிவைஸ் இட், யூ ஹாவ் டு ஆக்டிவ்லி ரீகால் இட். அப்போ பண்ணும் பொழுது மறுபடியும் இதில் கேட்கும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து டிக் பண்ணிட்டு போயிட முடியும். சார் நான் படித்தேன் வரல, நான் படித்ததுலேருந்து கேட்காம வேற ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம். இல்லைனா படிச்சிருந்தேன் சார், ஆனால் இது என்னால் சரியாக வந்து அந்த டைமில் வந்து இதுதானான்னு என்னால் பண்ண முடியல, ஆக்டிவ் ரீகாலிங் இல்லை, ரிவிஷன் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ராஹிகாரி, தோலவீரா, இது ரெண்டும் இந்தியாவில் இருக்குது. தோலவீரா திருப்பி வருது பாருங்கள். ராஹிகாரி இஸ் ஆல்சோ அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டாக வந்து தைமனாபாத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். சதர்ன் மோஸ்ட் வந்து தைமனாபாத், ஈஸ்ட் வந்து ஆலம்கீர்பூர், அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் வந்து சுர்கா ஜண்டர், அதுக்கப்புறம் மேலே வந்து ஷபாஸ்கிரி.
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆப்கானிஸ்தானில் இருக்குது சபாஸ்கிரி. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் வந்து 3 கண்ட்ரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் சுர்கோ ஜெண்டர் வந்து இட் இஸ் இன் ஈரான். அப்போ 4 கண்ட்ரியை வந்து அது வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா, அதோடைய பரப்பளவு 4 கண்ட்ரியில் இருக்குது. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ஹோல் டிஸ்கவரி ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் அ ஹோல் சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கவரி என்ன பண்ணியிருக்கு, செட்டில்டு கல்ச்சர் இந்த சவுத் ஏஷியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, அந்த செட்டில்மெண்ட்டை நம்ம என்ன நினைக்கிறோம்னா 600 பிசியிலேருந்து தான் வந்து செட்டில்டு கல்ச்சராக இருந்திருக்கு. அதாவது வந்து செகண்ட் அர்பனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோமா. புத்திஸ்ட் பீரியட்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் வந்தது அப்படின்ட்டு. பட் இந்த டிஸ்கவரி கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த செட்டில்டு இது சிவிலைசேஷனை 3000 ஆண்டுகள் தள்ளி போட்டுருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவில் இன்னொரு பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2மே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அது என்னென்ன சார், மற்றது என்ன சார் அப்படின்னா எஜிப்சியன், மெசபடோமியன். இப்போ உங்களுக்கு இன்னொரு இதுவும் தெரிஞ்சிருச்சா, அந்த ஆங்கிள் என்ன, எஜிப்சியன், மெசபடோமியன் இதெல்லாம் வந்து அதர் இது நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் அதுலேயும் நம்ம பார்ப்போம், இதில் சும்மா ரீட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு த பிகினிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்கார் பலுச்சிஸ்தானில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இட் ஆல் பிகின் இன் 7000 பிசி. பிகினிங் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மெஹர்கார் அப்படிங்கிற அந்த ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு இன்டகிரேட். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இது வந்து May 7, 2024 கேட்டது. இதையும் சும்மா உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இதையும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக ஹவ் யூ ஹேவ் டு இன்டகிரேட்டுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா 4600 இயர் ஓல்டு உமன் ராக்கிகாரியில் கிடைச்ச ஒரு உமன் ஸ்கெலிட்டன் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் சவுத் ஏஷியன் ஜீன் வந்து அவங்களோட உடம்புல இருக்குது, இப்பயும் நம்மளோட உடம்புல அவங்களோட ஜீன் இருக்குது. அப்படின்னா இது ஒரு கண்டினியூவேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஏன் இம்பார்ட்டண்ட்? ரிக்வேதிக் ஆரியன்ஸ் நம்ம ஒரு தியரி வச்சுருக்கோம், ஆரியன் இன்வேஷன் தியரி. ஆரியன் இன்வேஷன் தியரி அவங்க ஸ்டெப்பீஸ்லேருந்து வந்தாங்க. அதாவது வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அவங்க நொமேடிக்காக வந்து கேட்டில் ஹெர்டர்ஸாக இருக்கவங்க வந்தாங்க. ஈரான் போயிட்டு ஈரான்லேருந்து கொஞ்சம் பேர் இந்த சைடில் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைபர் அண்ட் போலான் பாசஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் யாரும் வரல, இங்கே இருக்கிறவங்களே தான் அப்புறமா வந்து வேதிக் சிவிலைசேஷனை வந்து தொடங்குறாங்கங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, சில இந்தியன் ஆய்வாளர்கள். ஸோ அவங்க என்ன நிறுவ முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ தீஸ் டிஎன்ஏ அனாலிசிஸ். அப்போது யாராவது ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா நம்மளுடைய அந்த இன்டர்மிக்சிங் ஆஃப் ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருந்திருக்கும்ல. அப்படி மாறுபாடு இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கங்கிறது தானே பொருள் அப்படிங்கிற மாதிரி இவங்கள வச்சு அவங்க சொல்கிறாங்க. பட் தெர் ஆர் அதர் அதனால தான் வந்து இந்த கொஸ்டினுமே வந்ததுங்க. இந்த கொஸ்டின் 2017 கேட்ட கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதுக்காக இந்த ஆஸ்பெக்டில் கேட்குறான், ஒய் தே ஆர் asking the difference between the Rigvedic people and Aryan civilization, sorry, Indus Valley civilization னா ரெண்டு பேரும் ஒண்ணா வேறையான்னு இன்னும் அந்த ஸ்டடீஸ் ஓடிட்டே இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் வருது. There will be a motive of the question. அந்த மோட்டிவ் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன இல்லைன்றதை வச்சு அவங்க சொல்றாங்க ஆர்ஸ் இல்லைங்க, எவிடன்ஸ் ஆஃப் ஆர்ஸ் வந்து இல்லை. பட் வேதிக் பீப்புளோடைய பேஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் அண்ட் சேரியட் தான். அப்போ அதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாதுங்க, இது வந்து கண்டினியூட்டி கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் பீப்புளுக்கு அயன் பற்றி தெரியும். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, கிருஷ்ணா அயாஸ்ன்ற வார்த்தை வந்து லேட்டர் வேதிக் பீரியட் டெக்ஸ்டில் இருக்குது. கிருஷ்ணானா கருப்புன்னு அர்த்தம், அயாஸ்னா மெட்டல்னு அர்த்தம், கருப்பு மெட்டல்னு அர்த்தம். வேதிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அயனில் பிரான்ஸ் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அப்போது இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி காப்பர் அண்ட் அயன் இருக்கா, இதை தூக்கிடலாமா, 2வும் நீங்கள் வந்து 3யும் தூக்குனீங்க அப்படின்னா வந்து சாரி 1ஐயும் 2வையும் தூக்குறீங்களா, கரெக்டு தானே கேட்குறாங்க. ஓகே, நோ எவிடன்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள்
Vedic Aryans has domesticated the horse whereas there is no evidence ன்னு இருக்கு. அப்போ இது கரெக்ட்னு அர்த்தம். 3 கரெக்ட். இப்போ 1 பாருங்க, Vedic Aryans used the coat of helmet and mail in warfare whereas people of Indus Valley civilization did not leave any evidences. அவங்க பெருசா எவிடன்சஸ்லாம் விட்டு போல. வெப்பனரிலாம் இருந்தது, காப்பர் ஆரோஸ்லாம் இருந்தது, பட் பெருசா வந்து அவங்க வந்து தே ஆர் பீஸ் லவிங் பீப்புள் அப்படிங்கிறதால எந்த ஒரு எவிடன்சஸும் பெருசா விட்டு போல. ஸோ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க 2வை எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே 1 எல்லாத்துலேயுமே இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ட் ஆகிடும். 1 and 3 இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். இதோட நோக்கம் என்ன? பிகாஸ் ஆஃப் வி ஆர் சர்ச்சிங், ஸ்டில் சர்ச்சிங் எனி எவிடன்ஸ் இருக்கா, கனெக்டிவிட்டி இருக்காங்கிறது தான். அதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் அவங்களே வந்து சில பாயிண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கண்டினியூட்டி இருக்குங்கிறதுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்குது, சாக்ரிஃபிஷியல் பிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டினியூட்டிக்காக சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து அதோட டிஃபரன்சஸ் சொல்லியிருப்பாங்க. டிஸ்கனெக்ட், ஏன் டிஸ்கனெக்ட் அப்படின்னா இவங்க பாஸ்ட்ரோல், அவங்க பாஸ்ட்ரோல் கிடையாது, அவங்க செகண்டரி ஆக்டிவிட்டியில் அவங்க ஈடுபட்டாங்க. இவங்களுடைய இது வந்து காட்ஸ் வந்து பேட்டில்ஸ்க்காக காட்ஸோட ஹெல்ப்பை கேட்டாங்க. கேட்டில் வெல்த் அவங்களோட பெரிய பிரதானமான வெல்த்தாக இருந்துச்சு. ஹார்ஸ் சேரியட்டில் யூஸ் பண்ணாங்க. ஹார்ஸை பற்றி, சேரியட் பற்றி எந்த ஒரு எவிடன்ஸும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இல்லை. இப்போ இவங்களும் அவங்களும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்சிஆர்டி என்ன சொல்லுது? டிபேட் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. என்சிஆர்டி புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஷோ தட் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் எவால்விங் வித் டைம் ஆஸ் ஃபர்தர் எவிடன்சஸ் கம் டு லைட். அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்சிஆர்டியுமே வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ எவால்விங் டாபிக். நவ் வி வில் கோ இன் டு த செப்டம்பர் 18, 19, 20. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு விஷயம், ஒரு டாப்பிக்கை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சிக்கணும், என்சிஆர்டிலேருந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர்லேருந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஹவு டு இன்டெகிரேட் த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸை எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். நம்ம இப்போ அடுத்து செப்டம்பர் 18, 19, 20க்கு போயிடலாம். ஓகேங்களா? டிஎன்டிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சைமல்டேனியஸ் போல்ஸ் பிளான் get union cabinet node. It is nothing but one nation, one election. Simultaneous plan, poll plan is nothing but one nation, one election. So அதுக்கு முன்னாடி நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா, புரிஞ்சுதா? I think it will be useful for you. Sir, I have videos making mains question paper videos. அது எந்த அளவுக்கு டைம் பர்மிட் ஆகும்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை. ஓகே சார், ஐ ஹாவ் அ டவுட் சார். உங்கள் கிளாஸ் லிசன் பண்ணிவிட்டு டிஎன்டி நோட்ஸ் பார்த்துட்டு ஏதாவது வந்துடுச்சு, அது பிடிஎஃப் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் கரண்ட் அஃபேர்ஸில் எம்சிக்யூ ஒன்லைன் வருது, ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது கரெக்டு தான், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபார் வீக்லி ஒன்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க, என்னன்னு தெரியல. நோட்ஸ் மேக்கிங் ஃப்ரம் என்சிஆர்டி, இதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். நோட்ஸ் மேக்கிங் ஃப்ரம் என்சிஆர்டி தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். 20 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன்டு சீரீஸ்லையும் பேசியிருக்கேன், பட் அதை திருப்பியுமே நான் பேசுகிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்படி வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்துச்சு இந்தியாவில், இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஆஃப் எலெக்ஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1951. 51ல் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் 1951. 6 மாதம் நடக்குதுங்க எலெக்ஷன் மட்டும். எலெக்ஷன் ப்ரொசீஜர்லேருந்து எலெக்ஷன்லேருந்து எல்லாம் 6 மாதம் நடக்குது. 51ல் ஆரம்பிக்கிறது, 52ல் தான் முடியுது. அண்டு யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் ஆப்வியஸ் ஒன், பிகாஸ் தே லெட் த கண்ட்ரி டு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தே ஹேட் மெனி ஃபேமஸ் லீடர்ஸ். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க. ஓகேங்களா? காங்கிரஸில் கிட்டத்தட்ட டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து கமிஷன் பண்ணுறாங்க. அந்த பாப்புலேஷனை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480 தொகுதிகள் கான்ஸ்டிடியூவன்சிஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 360 கான்ஸ்டிடியூவன்சிஸ் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 360 கான்ஸ்டிடியூவன்சிஸ்
காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து 33 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கிறாங்க. 33 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறமா தான் கம்யூனிஸ்டே வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் தே ஆர் டாமினேட்டிங் போத் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரெண்டுத்துலேயுமே அவங்க தான் டாமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட் தே கம்ப்ளீட்டட் 5 years of their term. 5 years of the term வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ நோ worries about it. ஸோ இட் இஸ் நியர்லி a simultaneous election. ஓகேங்களா. சைமல்டேனியஸ் எலெக்ஷனாக தான் வந்து அது நடக்குது. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 important events happening, political events and social events happening. First is the rise of regional parties like DMK. ஓகேங்களா. செகண்ட் வந்து the loss of founding fathers. அந்த போரான அதாவது வந்து இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை எடுத்து நடத்தின நிறைய லீடர்ஸ் வந்து 64க்குள்ள வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் இஸ் த டெத் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறமா வந்து 65ல வந்து டெத் ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி. அதுக்கப்புறமா பசி, பஞ்சம், சோஷியல் எக்கனாமிக் ரீசன்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அந்த சோஷியல் பேஸை வந்து வலு இழக்க செஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வளர்றாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் வளரும்போது தே ஆர் கம்மிங் இன்டு பவர் வித் த ஹெல்ப் ஆஃப் கோயலேஷன்ஸ். அண்ட் தென் தேர் இஸ் அ யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 விச் இஸ் பிரசிடென்ட் ரூல். ஃபர்ஸ்ட் பஞ்சாபில் போடுறாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டான கேரளாவில் போடுறாங்க. ஸோ அந்தந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எலெக்ஷன் வரும்போது 5 வருஷம் வேறு இதுவாக மாறுது, சைக்கிள் மாறுது. ரீஜனல் பார்ட்டிஸ் வரும்போது அவங்களோட இன்ஸ்டெபிலிட்டினால வேறு சைக்கிளாக மாறுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் இந்திரா காந்தி அவர்கள் வராங்க. அவங்க வரும்பொழுது அந்த பார்ட்டி வந்து ரெண்டாக உடையுது. காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் ஓரியண்டல், அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்ன்னு பிரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லெஜிட்டிமசிக்காக சோஷியலிசத்தை வந்து என்னுடைய அரசியல் கொள்கைன்னு பகிரங்கமாக அறிவிச்சு சில விஷயங்களை பண்ணுறாங்க. நேஷனலைசேஷன் ஆஃப் த பேங்க், அதுக்கப்புறமா வந்து பைவிபர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இட் ஹஸ் பீன் சேலஞ்ச் இன் த சுப்ரீம் கோர்ட் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுது. அண்ட் இட் நீட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி தேவை இன் பார்லிமெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 72ல நடக்க வேண்டிய எலெக்ஷனை 71லேயே வந்து ப்ரீபான் பண்ணுறாங்க. ஸோ தேர் எண்ட்ஸ் த சைக்கிள் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். 71ல் தான் இது நடக்குது. அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் யார்? இந்திரா காந்தி அவர்கள். அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356, அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரீஜனல் பார்ட்டிஸு, இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோயலேஷன் எரா. ஸோ அந்த டோட்டல் அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் சைக்கிளே வந்து சுக்குநூறாக உடையுது. வருஷம் எலெக்ஷன். இதுக்கப்புறம் வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. சென்ட்ரலில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா இது எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இது எது வரைக்கும் போகுது? கோயலேஷன் பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 87லேருந்து 2014 வரைக்கும் கோயலேஷன் பாலிடிக்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்த 10 வருஷம் ஸ்ட்ராங் பார்ட்டி ரூல். நெக்ஸ்ட் அடுத்த 5 வருஷம் இப்பயும் கோயலேஷன் எராவில் வந்து நிற்கிறோம். ஓகேங்களா. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is another again the call of one nation one election, electoral reforms இதெல்லாம் வருது. ஓகேங்களா. அப்போ இப்போ தான் நம்ம வந்து இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம இல்லைனா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தேவையா இல்லைனா இது சாத்தியமா, இதை நம்மளால் நடைமுறை சிக்கல் என்ன இருக்குது, இதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. எக்ஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் அ பாசிபிலிட்டி. தர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சைமல்டேனியஸ் போலாக நடக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 3
மூணு இதுக்கும் நம்ம நடத்தலாம். மூணு இது எது? லோக்சபா, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அண்ட் தென் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? we have to set a fixed date. டேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த அந்த டேட்டில் அந்த பதவி எடுத்தே ஆகணும் ஒரு கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 17th லோக்சபா, இப்போ வந்து 18th லோக்சபா தான் போயிட்டுருக்கு. 17th லோக்சபாவோட டேர்ம் எப்போ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஆஃப் ஜூன். ஸோ அதனால தான் புது கவர்மெண்ட் அதுக்குள்ளேயே வந்து பதவி ஏற்றாங்க. ஸோ வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ட்டு யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டேட். லைக் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இதுக்குள்ளே வந்து கவர்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்த 100 நாட்களில் லோக்சபாவுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து நடத்தினதுக்கப்புறமா அடுத்த 100 நாட்களில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் லோக்கல் பாடிஸ்க்கும் நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும் எப்படிங்கிற மாதிரி அவர் இது கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் அவருடைய காரணம் இல்லை. அதை போட்டதுக்கான, அந்த கமிட்டி போட்டதுக்கான ரீசன் வந்து வேறு என்னென்னலாம் வந்து லாஸ்லேயும் கான்ஸ்டிடியூஷன்லையும் நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. தேர் இஸ் அ ஆர்டிக்கல் which is called as 83 and 172. 173 or 172? 172 ன்னு நினைக்கிறேன். எஸ், 172. ஓகேங்களா? 172, 83 and 172. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே யூ காண்ட் ரீடெயின் த கவர்மெண்ட். ஓகேங்களா? அந்த ஆயுள் காலம், கவர்மெண்ட்டோடைய ஆயுள் காலத்தை உங்களால் 5 வருஷத்துக்கு மேலே வந்து ரீடெயின் பண்ண முடியாது. 5 வருஷத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது எண்ட் ஆகணும். திஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் த டிசல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் லோக்சபா. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டிசல்வ் பண்ணுறதுக்கான காரணம் இந்த ஆர்டிக்கலில் தான் இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ணி யூ ஹாவ் டு இன்சர்ட் ஆர்டிக்கல் 82A. இதில் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டேட் விச் இஸ் எனி டேட். எக்ஸாம்பிளுக்கு 16th ஜூன் நான் சொன்னேன். ஏதோ ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் நடக்கணும். அண்ட் வாட் யூ ஹாவ் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா, யூ ஹாவ் டு சிங்க்ரனைஸ் த எலெக்ஷன் வித் திஸ் டேட். சிங்க்ரனைஸ் பண்ணணும். எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. 2026 நம்மளுக்கு அடுத்த எலெக்ஷனுங்க. ஓகேங்களா? இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு ஹைப்போதட்டிக்கலாக சொல்கிறேன். அடுத்த டேர்ம்லேருந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அறிவிச்சிடுறாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் நடந்து இந்த மாதிரி அறிவிச்சிடுறாங்க. இட் இஸ் அன்லைக்லி, ஹைலி அன்லைக்லி பாசிபிள், பிகாஸ் த ரூலிங் கவர்மெண்ட் இஸ் நாட் என்ஜாயிங் த நெசசரி எம்பிஸ். ஓகேங்களா? பட் ஒரு ஹைப்போதட்டிக்கலாக சொல்கிறேன். 2029 அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அறிவிச்சிடுறாங்க. டேட் இஸ் ஃபிக்ஸ்ட் as 1st June. 1st ஜூனுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா எலெக்ஷனும் முடிச்சு புது கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஹைப்போதட்டிக்கல் சுச்சுவேஷன் அசியூமிங். அப்போ 2026 வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக 5 இயர்ஸ் தே ஆர் என்ஜாயிங். அப்போ 2031 தான் அடுத்த எலெக்ஷன் வரணும். பட் இந்த இது வந்ததுனால their term will be cut short with respect to 2029 itself. So synchronizing. சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது 2028 முடியும் அவங்களோட ஆயில, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வருஷம் 2029 வரைக்கும் நடத்திக்கோங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் another important recommendation is with respect to adding of article 324A. எதுக்குன்னா, for conducting the elections of panchayat and municipalities. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது பண்ணுறாங்க. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு ஆர்டிக்கல். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூனிஃபைடு ஓட்டர் ஐடி. இந்த யூனிஃபைடு ஓட்டர் ஐடிக்கும் அதுக்கப்புறம் இந்த கண்டக்ஷன் ஆஃப் த எலெக்ஷன்
in panchayat and municipalities you need the ratification of 50% of the state legislature. மற்ற இது ரெண்டுத்துக்கும் தேவையில்லை, வெறும் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டோட முடிச்சுக்கலாம். பட் இதுக்கு ரெண்டுத்தோட அந்த ராட்டிஃபிகேஷன் தேவை. இது இல்லாமல் சில லாஸ் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் லாஸு, அதுக்கப்புறமா வந்து யூனியன் டெரிட்டரிஸு, அதுக்கப்புறம் சில டெல்லியோடைய லெஜிஸ்லேச்சர் அந்த இது இருக்குது. இதெல்லாமும் அதே மாதிரியே சைமல்டேனியஸாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் சார் by introducing this one nation one election? What are all the advantages which you are prescribing? First of all it is election is equal to expenses. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நமக்கு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து நடத்துறதுனால, தனித்தனியாக நடத்துறதுனால 60,000 கோடி நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 60,000 கோடி சைமல்டேனியஸாக நடத்துனீங்க அப்படின்னா 12,000 கோடி வரைக்கும் நமக்கு வந்து அதில் மிச்சமாகும். எப்படி சார் மிச்சமாகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேராமிலிட்ரி ட்ரூப்ஸை இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து இது பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஒரே நேரத்தில் வந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் நடக்குது. இது இல்லாமல் இடன் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வைக்கும் பொழுதும், எலெக்ஷன் வைக்கும் போதும் யூ ஹாவ் டு ட்ரெயின் த மேன் பவர். எப்படி வந்து நடந்துக்கணும், எப்படி வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் டியூட்டி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யூ ஹாவ் டு ட்ரெயின். அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு பேட்டாலேருந்து சிட்டாலேருந்து எல்லாத்தையும் கொடுப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் காஸ்ட் கொடுப்பீங்க. இது எல்லாமே ஒரே டைமில் முடிஞ்சிடும், உங்களுக்கு ஹிடன் காஸ்ட்டும் கம்மியாயிடும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியாகுது. செகண்ட் வந்து அந்த கவர்னன்ஸ் ஆஃப் த கவர்னன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா த ஸ்டாஃப்ஸ் விச் ஆர் கண்டக்டிங் தீஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். இதுக்குன்னு தனியாக நீங்கள் ரெக்ரூட்லாம் பண்ணல, டீச்சர்ஸு அதுக்கப்புறம் மற்றவங்கள தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ அவங்களுடைய வேலை வந்து அடிக்கடி பாதிக்காமல் இருக்கும். அப்போ அவங்களோட வேலையில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கவர்னன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால வந்து எலெக்ஷன்னால கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு ஒரே அழுகை. ஓகேங்களா, அப்போ அவங்க வந்து கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் நாட் பி எனி, அதாவது வந்து ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன்ஸ். ஒரு நல்ல இதுவை பண்ண முடியல, ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, எம்சிசிஸ் வந்துடுது. அப்போ எம்சிசி வரும்பொழுது நம்மளால் வந்து கரெக்டான அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு வர முடியல. ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து பர்பெக்சுவல் எலெக்ஷன் மோடில் இருக்குது. அப்போ அந்த நேஷ்னல் பார்ட்டியோட ஒரு தலைவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டரால் வந்து கவர்னன்ஸ் வேலையை சரியாக செய்ய முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இப்போ நடக்கும்போது இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கும் பொழுது இது எல்லாமே கம்மியாகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடக்கிறது. ஓகே, வேறு சில விஷயங்களும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கரப்ட் ப்ராக்டிசஸ் வந்து கர்ப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ப்ரீ எலெக்ஷன் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அள்ளி கொடுக்குறது, அதெல்லாம் வந்து கம்மியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோடைய ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், கன்சர்ன்ஸ் என்ன, வாட் ஆர் ஆல் த கன்சர்ன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் இட் இஸ் அகேன்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர். தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட். Because it is against the federalism of the country. Federalism. It is against the basic structure which is against the federalism. Yeah, federalism against. Because இது எங்க கை வைக்குது, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்லயும் கை வைக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டோடைய அந்த நாட்களை அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் குறைக்குது, கூட்டுது. This is against the federalism, first of all. Second வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hung assembly may still happen. What is the what to say surety? ஓகேங்களா, hung assembly நடக்காதுங்கிறதுக்கு இங்கே எங்கன்னு உத்தரவாதம்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடந்தால் என்ன பண்ணுவீங்க?
சென்ட்ரலில் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இந்த மாதிரி அங்கே அசம்பிளி நடக்குது, அதுக்கு அந்த டைமில் மட்டும் அந்த டிசால்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, 2 வருஷமோ 3 வருஷமோ, அதுக்கு மட்டும்தான் அவங்க மிச்சம் இருக்கிறவங்க வந்து வைக்கணும். ஓகேங்களா? அங்கே தான் அவங்க தான் அந்த ஒரு 2 வருஷத்துக்கு தான் ஆட்சி பண்ண முடியும். அதே தான் லோக்சபாவுக்கும் பொருந்தும். பட் இட் இஸ் அகேன்ஸ்ட் 83 and 172 ஆச்சே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன ஒரு லீகல் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே தொடரக்கூடாதுன்னு தான் இருக்குது. 5 வருஷத்துக்குள்ளே கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? 5 வருஷம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஆட்சி நடக்கணும்னு இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு ஆட்சி 5 வருஷத்துக்கு மேலே தொடரக்கூடாது அப்படி தான் இருக்குது. அப்போ இவங்க 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கலாமே. மறுபடியும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இதுக்கு எதிராக இருக்கவங்க, சரி நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் எடுத்துகிட்டு வரீங்க, எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ண. இப்போ அங்கே அசம்பிளி வருது, அப்போ மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணுன்றீங்க. அதுக்கு நடுவுலேயே 3-4 வாட்டி ஒரு ஃபஸ்ட் வாட்டி எலெக்ஷன் வைக்கிறீங்க, கவுந்துருது, மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறீங்க, அதுலேயும் சரியாக வரல, மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறீங்க, 5 வருஷத்தில் 3 வாட்டி எலெக்ஷன் வச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி எக்ஸ்பென்சஸ் இன்னும் தானே அதிகமாக நீங்கள் இழுத்து விட்றீங்க, அது எப்படி சரியாக வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல்ஸாக தான் இருக்குமே தவிர அது வந்து நாமாக இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து லீகல் சேலஞ்சஸ்ன்னு வரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால கோர்ட்லேயே இது நிற்காதுன்னு சில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. 1 நேஷன் 1 எலெக்ஷனை நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வச்சு கொண்டு வந்தாலுமே இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், ஆஸ் தே ஹவ் ஸ்ட்ரக் டவுன் த 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். என்ஜேஏசியை ஸ்ட்ரக் டவுன் பண்ண மாதிரி இதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. லீகல் சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன சார் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்னா, இப்போ இருக்கிற மாதிரி இவிஎம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு நமக்கு தேவை. இவிஎம்ஸ் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த ஓட்டிங் பேட்டர்னுமே வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட் ஆகிடும்ன்றாங்க. அப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இல்லாதனால தான் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் வளர்ந்தது. ரீஜனல் பார்ட்டிஸ்னால தான் வந்து அவங்களுடைய அந்த பாட்டம் அப் அப்ரோச் வந்து ஒழுங்காக நடக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது, அந்த கன்சர்ன்ஸ்லாம் வந்து புரியுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் புரியுது. இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து போயிடுச்சு, ஏன்னா வந்து இது வந்துச்சுன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் போயிடும். அப்போ போயிடுச்சு அப்படின்னா சென்ட்ரல் அந்த நேஷனல் பார்ட்டிஸ் மட்டும்தான் வந்து இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் சினாரியோஸையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இட் வில் டிஸ்ட்ராய்ட் த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் அகேன்ஸ்ட் த ரீஜனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் த ஃபெடரலிசம் ஆல்சோ. ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி பீப்புள் வில் ஒன்லி ஃபீல் ரெலவெண்ட் ஒன்லி வென் தே ஆர் ஓட்டிங். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி வந்து பீப்புள் மேலே கம்மியாயிடும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பீப்புளை ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்குறீங்கிற ஒரு பயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் மக்கள் நல அந்த ஒரு விஷயமாவது வந்து செய்யறீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகணும் அப்படின்னா 4 வருஷம் சும்மா வந்துட்டு 1 வருஷம் மட்டும் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அப்போ இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு 1 நேஷன் 1 எலெக்ஷன் இப்படின்னு எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஓகேங்களா? This is with respect to simultaneous election, issues with respect to simultaneous election and 1 nation 1 election. And ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லா அது லெபனானில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் பேஜர் அட்டாக்ஸ் நடந்துச்சு. கோஆர்டினேட்டட் பேஜர் அட்டாக்ஸ். லெபனான் இன்னும் யாரும் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கல. பட் லெபனான் இஸ் அக்யூசிங் இஸ்ரேலில் தான் இருப்பான் அப்படின்ட்டு வந்து தே ஆர் அக்யூசிங். ஓகே, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு நோட் த பொலிட்டிக்கல் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு த வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியாவில் என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குன்னு ஒரு வாட்டி ரீகாப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? there is a Lebanon.
கீழே வந்து இஸ்ரேல் இருக்குது, இந்த சைடில் சிரியா இருக்குது, மேலே வந்து ஈரான் ஈராக் இருக்குது, ஈரான் இருக்குது, கீழே சவுதி அரேபியா இருக்குது, அதுக்கு கீழே யமான் இருக்குது, இந்த சைடில் ஒமான் இருக்குது, இந்த சைடில் ரெட் சி இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு இந்த சைடில் வந்து சூஸ் கெனால் இருக்குது. ஓகே, இப்போது இன் லெபனான் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை அ டெரரிஸ்ட் அவுட்ஃபிட். நிறைய பேரால் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் which is called as Hezbollah. And then in Syria it is controlled by Bashar al-Assad, Syrian country. இங்க யமான்ல there are two types of government. சவுதி அரேபியா கீழே இவ்வளோ பெருசாக யமான் இருக்கும், இந்த சைடில் தான் வந்து அவங்களுடைய கேபிட்டல் இருக்குது சானா. இந்த சானா வரைக்கும் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை அ டெரரிஸ்ட் அவுட்ஃபிட், ஹவுத்தீஸ். ஓகே, இந்த சைடில் வந்து சுனி மெஜாரிட்டி சவுதி அரேபியா பேக்டு கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க யமானில். ரெண்டு டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்காங்க. And then there is Iran, which is a Shia majority country. Saudi Arabia, Sunni majority country. Israel, Jews. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒமான் இருக்குது, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒமான், யுஏஇ, குவைத், பஹ்ரைன் இதெல்லாம் இங்கே இருக்கும். இதை பற்றிலாம் நமக்கு பெருசாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. பட் சுனி மெஜாரிட்டி சவுதி அரேபியா wanted to be the leader of the West Asia. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட குவைத்து, அதுக்கப்புறமா வந்து பஹ்ரைன், கத்தார், ஓமன் இவங்களெல்லாம் வச்சு there is a formation called as GCC, Gulf Cooperation Council. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா யூசிங் their proxies. யாரெல்லாம் ப்ராக்சிஸு? ஹிஸ்புல்லா ஒரு ப்ராக்சி, சிரியா ஒரு ப்ராக்சி, ஹவுத்தீஸ் ஒரு ப்ராக்சி. ஓகே, இதில் சிரியா வந்து பெருசாக வந்து கலந்துக்கல. பட் இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து பாலஸ்டீன் டெரிட்டரி வேறு இருக்குது, காசா ஸ்ட்ரிப்பு. இதை ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ், ப்ராக்சி ஆஃப் ஈரான். மறுபடியும் ஹமாஸ், லெபனான், ஹவுத்தி. த டேட் இஸ் October 7, 2023. ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are launching rockets into Israel and they have also had hostagesையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ இதை ப்ரிடெக்ஸ்டாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரஸருங்கிற பேரில் இஸ்ரேல் இஸ் லான்ச்சிங் ஆல் அவுட் வார். they are launching all out war where they are indiscriminately, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், indiscriminately attacking the Gaza Strip. Indiscriminately na enna arthona, they are not only targeting the combatants, Hamas மட்டும் அவங்க டார்கெட் பண்ணல, they are also targeting the civilian population and civilian infrastructure like hospitals, அதுக்கப்புறம் schools, இந்த மாதிரி civilian infrastructureலயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. This is against the Geneva Convention, additional protocol of 1977. Because of this only, this Israel is awarded as what to say, they are committing genocide அப்படின்ட்டு வந்து இஸ்ரேலை வந்து ஐசிசியாக இருக்கட்டும் இல்லை ஐசிஜேவாக இருக்கட்டும், both are condemning. UN is also condemning Israel as a indiscriminately attacking power அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, for the past 7 months this war is dragging. இதுக்கு நடுவில் Hezbollah is attacking Israel. Recently Houthis also attacked Israel. So Israel is attacked by the 3-front attack, Houthis, Hamas, Hezbollah, which is backed by Iran. அப்போ indirectly Iran and Israel is in the war for the past 7 months.
இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் யூசிங் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ், இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசாட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, மொசாட் அப்படின்ட்டு. The Lebanon is accusing of Mossad only, ஓகேங்களா, for this coordinated pager attack. என்ன சொல்கிறாங்கன்னா, பேஜர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2000 இடத்துல வந்து வெடிச்சிருக்கு பேஜர்ஸ். சார் இப்போ இருக்க காலத்தில் ஏன் சார் அவங்க பேஜர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை இருக்குது. திஸ் மாடர்ன் டிவைசஸ் ஆர் ஹேக்கபிள். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேஜருக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஹிஸ்புல்லாஸ் வந்து மெயின் லீடர்ஸ் எல்லாருமே வந்து லீடர்ஸாக இருக்கட்டும், கேடர்ஸாக இருக்கட்டும், மிலிட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பேஜருக்கு தான் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. பேஜர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் இஸ் ஹேவிங் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சியை தான் அவங்க வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. மெசேஜிங் மட்டும்தான் அதில் பண்ண முடியும். அப்போ எப்படி சார் இவங்க பேஜரை வெடிக்க வைக்கிறாங்க? இஸ் இட் பாசிபிள் டு ஹேக்? எஸ், இட் இஸ் பாசிபிள் டு ஹேக். ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆர் ஹேக்கபிள் அக்கார்டிங் டு எலன் மஸ்க், ஓகேங்களா. ஆனால் அந்த மோட் ஆஃப் ஹேக்கபிள் தான் இப்போ வித்தியாசமாகுது. இப்போ மாடர்ன் டிவைசஸ்னா வி கேன் ஹேக் இட் யூசிங் த இன்டர்நெட் இட் செல்ஃப். பட் இதில் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்டர்செப்ட் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி அதை வெடிக்க வைக்க முடியுமா சார் அப்படின்னா வெடிக்கவும் வைக்க முடியும். பிகாஸ் லித்தியம் பேட்டரிஸ் ஆர் யூஸ்ட். லித்தியம் பேட்டரி வந்து ஓவர் பவர் ஆச்சு, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அது வெடிக்கும். நம்மளோட செல்ஃபோன்ஸே நிறைய வெடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வெடிச்சிருக்கு. பட் பேஜரில் சின்ன லித்தியம் பேட்டரி அது வெடிக்கும் போது இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது. எந்த அளவுக்கு எஃபெக்ட்னா 9 பேர் இறந்துருக்காங்க, 2000 பேர் 2800 பேர் கிட்டத்தட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 9 பேர் இறந்ததில் ஒரு சின்ன பொண்ணும் அடக்கம். ஸோ இதுவும் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டிஸ்கிரிமினேட் அட்டாக். ஓகே, அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சார் இது எப்படி அப்போ சாத்தியமாச்சு அப்படின்னா, சப்ளை செயினில் in supply chain the Mossad has done something. They have silently implanted a small exposable device inside the pager. ஓகேங்களா, அந்த மாதிரி அவங்க பண்ணுறதன் மூலமாக தான் அவங்க வந்து அதை வெடிக்க வச்சிருக்க முடியும். சைமல்டேனியஸாக கோஆர்டினேட்டட் அட்டாக் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா, பட் இட் இஸ் நாட் அ ஸ்மால் ஃபீட். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட். இது என்ன பண்ணணும், சப்ளை செயினில் அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியணும். பேஜர் வந்து யார்கிட்ட இவங்க பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துக்கு யார் யாருக்கு கை மாறுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து எல்லாத்துலேயும் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பேஜர்ஸ்லேயுமே ஒரு ஸ்மால் டிவைஸை அந்த மாதிரி டிவைசஸை வந்து டிஸ்போசபிள் டிவைஸை வந்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கணும். பட் தே ஹவ் இம்ப்ளான்டட் இட். ஓகேங்களா, இதை வச்சு ஒரு வெப் சீரிஸ் கூட வரலாம். பட் நம்மளுக்கு என்னென்னா சப்ளை செயினில் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா, அண்ட் இஸ்ரேல் ஹஸ் செட் தட் இட் இஸ் த எரா ஆஃப் நியூ வார்ஃபேர் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகேங்களா, இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎன்ல இந்தியா abstained from voting the resolution against Israel occupation. India has abstained from voting on UNGA resolution against Israel occupation. கிட்டத்தட்ட 43 கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, அதில் இந்தியாவும் ஒன்று. திஸ் இஸ் வாட் டு சே, இந்தியாவோட ட்ரெண்ட்லேருந்து மாறுபட்ட முடிவு இது. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீன் காசுக்காக தான் அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு புதுசான ஒரு பேட்டர்னாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎன்ஜிஏ வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கணுமே தவிர இன்னும் வந்து அதை ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணக்கூடாது. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் அப்ஸ்ட்ரைனிங் ஃப்ரம் த ஓட்டிங் ஆஃப் த ரெசல்யூஷன்ற மாதிரி சொல்லி அவங்க வெளில வந்துட்டாங்க. பட் இந்தியா என்ன இன்னும் ரீஇட்ரேட் பண்ணுதுன்னா, 2 நேஷன் சொல்யூஷனுக்கு நாங்கள் இன்னும் ஆதரவாக தான் இருக்கோம். இல்லீகலாக வந்து இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ண இடத்துலேருந்து இஸ்ரேல் வெளில வரணுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.
பட் இந்த ரெசல்யூஷனை எங்களால் வந்து ஓட் போட முடியாது. ஏன்னா there are some clauses which says some 1 year டைம் கொடுக்குறாங்க. 1 year டைமுக்குள்ளே ஏதோ விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கண்ட்ரீஸ் கூட இஸ்ரேல் கூட எந்த ஒரு டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கூடாதுன்றாங்க. இந்தியா இஸ் ஹேவிங் அ டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் ரெசல்யூஷன் விச் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஃபாரின் பாலிசிங்கிறதுனால இவங்க அப்ஸ்டெயின் பண்ணி வெளில வந்துடுறாங்க இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வில்மிங்டன் டிக்ளரேஷன் சம்மிட். ஓகேங்களா? இது எதில் நடக்குது அப்படின்னா யூஎஸில் நடக்குது வித் ரெஸ்பெக்ட் டு குவாட். ஓகேங்களா? குவாடு செப்டம்பர் 21, 22 வந்து நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதோடைய ரெசல்யூஷன் இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? செப்டம்பர் 21 வந்து குவாட் சப்மிட் நடக்க போகுது. அது எந்த சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்னா சேலஞ்சிங் வேர்ல்டு ஆர்டரில் நடக்குது. என்னென்ன சேலஞ்சிங் வேர்ல்டு ஆர்டர் சார்? ரெட் சீல ஹவுதீஸ் வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் ஸ்டாப்பிங் த லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஷிப்ஸ். ப்ராப்ளம் அங்கே ஒரு ப்ராப்ளம். இந்த சைடில் சைனாவுடைய அட்வான்சஸ், சைனாவுடைய அந்த அப்ஸ்ட்ரக்டிங் த ரூல் பேஸ்ட் ஆர்டர், யூஎன் கிளாஸை மதிக்காமல் இருக்கிறது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னும் சண்டை போயிட்டே தான் இருக்குது. டெரரிசம் ஒரு இடத்துல போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த டெரரிசம் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 2025 2024 மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் GS2 டெரரிசம் பற்றி. ஓகேங்களா? இப்படி சேலஞ்சிங் வேர்ல்டு ஆர்டரில் இப்போ கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் இருக்குது. அதோட சேர்த்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சு. அதோட சேர்த்திங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சில கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. கிளைமேட் சேஞ்சிலேருந்து அப்புறம் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்லேருந்து ஹெல்த்து, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட், டிசாஸ்டர்ஸு, செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வேர்ல்டு இஸ் ஃபேஸிங். இந்த சூழ்நிலையில் தான் த குவாட் இஸ் மீட்டிங். குவாடில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் டொமைன் அவேர்னஸ், MDA அப்படின்னு சொல்லுவாங்க. we need to have a framework for this அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேரிடைம் டொமைன் அவேர்னஸ். and recently held finance minister quad finance minister submitல they have also launched the Indo-Pacific Partnership for Maritime Domain Awareness in Indian Ocean region. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will have a standardized regional law இருக்கும். it will also enhance the accountability increase பண்ண முடியும், லாவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது, அதாவது வந்து வயலேட் ஆகுதுன்னா அதை எப்படி வந்து தண்டனை கொடுக்கறதுன்றது நமக்கு தெரியும். அண்ட் தென் நீங்கள் இன்னும் சில விஷயங்களை இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா which is with respect to the operations. Information Fusion Center, Indian Ocean region. It is based in India. எங்கன்னா குருகிராமில் இருக்குது. 2018 நம்ம தொடங்கியிருக்கோம். இந்தியன் ஓஷன் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். ஓகேங்களா? 12 countries இதில் வந்து பங்கு இருக்குது. ஓகேங்களா? 12 countries இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அப்சர்வர் நேஷனாக இருக்குது. 12 countries வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இதோடைய இது எங்கே இருக்குது, இது சென்டர் எங்கே இருக்குது, ரீஜனல் இந்த கேபிட்டல் சென்டர் எங்கே இருக்குன்னா குருகிராமில் இப்போ இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேவி, இந்தியன் நேவியோட கட்டுப்பாட்டில் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஃபியூஷன் சென்டர். ஓகேங்களா? இது பிலிம்ஸுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா they are also discussing about the installation of open radio access network in Palu. ஓகேங்களா? PALAU அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது சவுத் பசிஃபிக்கில். ஓகேங்களா? அதில் இன்ஃபர்மேஷன் அந்த ஓப்பன் ஆக்சஸ் நெட்வொர்க்கை வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பேச போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் பேஸ்டு கிளைமேட் வார்மிங் சிஸ்டம் இன் மொரிஷியஸ், இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பேச போகிறாங்க. இது இல்லாமல் ஸ்டெம் பற்றியும் பேச போகிறாங்க. குவாடோடைய சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் கோஹரண்ட். ஓகேங்களா? இதை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவுட்கம் ஆஃப் த டைலாக் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேற்று வந்து ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாரு.
ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகே, திஸ் இஸ் அ பேஸ், கண்ட்ரியோடைய டெரிட்டோரியல் லிமிட் இது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெரிட்டோரி இப்போ வந்து லேண்ட் இருக்குது அப்படின்னா லேண்ட் வரைக்கும் அந்த பேஸை வந்து பிரிக்கிறாங்க, போடுறாங்க. பேஸை போட்டு இதுக்கு உள்ள சில வாட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர்லாம் வந்து இன்டர்னல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் வாட்டர்ஸில் லேண்டுக்கு என்ன மாதிரியான சாவர்னிட்டி இருக்கோ ஒரு கண்ட்ரிக்கு, அதே மாதிரி அதோட இன்டர்னல் வாட்டர்ஸ்லையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் லைன்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ், இதை டெரிட்டோரியல் சீன்னு சொல்லுவாங்க. டெரிட்டோரியல் சி. ஓகேங்களா? அப்போ டெரிட்டோரியல் சீல என்னென்ன இம்பார்ட்டன்ஸான விஷயம் இருக்குன்னா, உங்களால் வந்து அதோட சாவர்னிட்டி வந்து இருக்குது. டெரிட்டோரியல் சீலையும் அந்த கண்ட்ரி இஸ் என்ஜாயிங் சாவர்னிட்டி. அண்டு இன்னசென்ட் பேசேஜ் இருக்குது ஃபார் த ஃபாரின் வெசல்ஸ். ஃபாரின் வெசல்ஸ் வந்து இன்னசென்ட் பேசேஜ் பண்ணலாம், டெரிட்டோரியல் சீலையே பண்ணலாம், வித் த பெர்மிஷன் ஆஃப் த கண்ட்ரி, இன்னசென்ட் பேசேஜ். நெக்ஸ்ட் வந்து அதோடைய கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸுமே, இப்போ வந்து கீழே வந்து இந்த இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் பேஸ் லைன்னா, இந்த பேஸ் லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காண்டினென்டல் கிளிஃப் வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து தேர் வில் பி அ வாட் டு சே அபைசல் பிளைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போகும். அப்போது இதுக்கு கீழே இருக்க இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் இருக்குல்ல, இதுவுமே வந்து இட் இஸ் கன்சிடர் அஸ் த லேண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. இங்கே இருக்கக்கூடிய நேவல் ஸ்பேஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸும் சரி, அது வரைக்கும் அந்த கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸ். அதனால தான் அந்த கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அது எதை பொறுத்துனா இந்த டெரிட்டோரியல் சீயை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஆனால் இன்னசென்ட் பேசேஜ் இருக்குது ஃபார் ஃபாரின் அண்ட் நேஷ்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கண்டிகுவஸ் ஜோனுன்னு சொல்லுவாங்க. கண்டிகுவஸ் ஜோன். இந்த கண்டிகுவஸ் ஜோனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து இப்போது சில விஷயங்கள், இப்போ நார்கோட்டிக்ஸு, அது வரைக்கும் அந்த அனுமதி இருக்குது. அது வரைக்கும் அவங்களால போக முடியும். அப்போது இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கண்டிகுவஸ் ஜோன் வரைக்கும் அவங்களுடைய பரப்புளவை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா, இது டெரிட்டோரியல் சீல இருந்து ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது டெரிட்டோரியல் சீலேருந்து சில நேரம், இல்லைனா பேஸ் லைன்லேருந்து சில நேரம் வரும். ஓகேங்களா? பேஸ் லைன்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ், அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுடைய கண்ட்ரிக்கு சொந்தமான எக்கனாமிக் ஜோன் மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த மினரல்ஸ், பாலிமெட்டாலிக் நியூடல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மினரல்ஸாக இருக்கலாம், ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய நேஷனல்ஸ் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து விண்டு மில்லு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எனர்ஜிக்காக விண்டு மில்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சோலார் மில்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஓஷன் டெக்னாலஜி, ஓஷன் தெர்மல், அந்த பொட்டென்ஷியலை வந்து அங்கேருந்து ஹார்னஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸில் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதில் இருந்து அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஹை சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது, எந்த ஒரு இதுக்கும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன், நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் அது உட்பட்டது கிடையாது, ஹை சீஸ். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் கேட்டவருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, இது எதுக்காக ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபாஸ்ட் ட்ராக் courts are established to address the judicial blacklogs according to Department of Justice. If you want, you can write it. ஓகேங்களா? According to Department of Justice, there are nearly 4.5 crores of pending cases in district courts. 40 lakhs of cases pending in high courts. 40 lakhs. And 40,000 cases are pending in Supreme Court. 40,000, 40 lakhs, 4.5 crores. அப்போது இதெல்லாம் ஸ்பீடாக டிஸ்போசல் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. சில எக்ஸப்ஷனல் கிரைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான கிரைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிரண்யஸ் கிரைம்ஸ் லைக் ரேப் கேசஸ், அதுக்கப்புறம் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, உமனை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் யூஸ் ஆகும்.
அவங்களுக்கு ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ட்ரையல் சீக்கிரமாக முடித்து அதை பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ பிளேக்டு வித் செவரல் ஃபேக்டர்ஸ். இதுதான் அவங்களோட மெயின்ஸ் ஆன்சர். என்னென்ன? லிமிட்டட் ரிசோர்ஸஸ், இன்சஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேஷன், ஸ்டாஃபோட ஜுடிஷியரி ஸ்டாஃபுமே வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்போ நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம்? சரி பண்ணுறது எப்படி? ஓவர் பர்டனிங் ஆஃப் த இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த அந்த கோர்ட்ஸோடைய கேசஸை கொஞ்சம் ப்ராடன் பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் ஏன்னா வந்து அந்த இடத்துல மட்டும் அவங்க இருக்கிறதுனால அவங்களால வந்து சரியாக நடத்த முடியல அந்த ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ நீ வெறும் வந்து ஹிரண்யஸ் கிரைம் மட்டும்தான் நீ பண்ணணும், அதை மட்டும்தான் நீ வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்களால வந்து மற்ற கேசஸை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ப்ராடனிங் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபைலிங்லேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்லேருந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா இட் வில் ரெடியூஸ் த அன்னெசரி ப்ரொசீஜரல் டிலேஸ். அதெல்லாம் உங்களால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக உங்களால் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிகாஸ் த ரோட் டு ஜஸ்டிஸ் இஸ் justice is long, but with the right support, fast track courts can help ensure that justice in delivered efficiently and providing victims the closure they needed. Justice அப்படிங்கிறது என்னங்க? Justice அப்படிங்கிறது you deserve what you want. அதான் justice. ஓகேங்களா? அப்போ ஒரு திருப்தி இருக்கும். எதுக்காக நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு எதிராக குற்றம் பண்ணவரை நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம்? அவர் திருந்தணுங்கிறதுக்காகவா? இல்லை, ஒரு க்ளோஷர் நமக்கு கிடைக்கும். அப்போ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போது யாரால் அந்த ஜஸ்டிஸை வந்து பண்ண முடியலையோ, யாரால் வந்து அந்த குற்றத்தை வந்து மற்றவங்க மேலே வந்து அந்த பழியை வந்து அவங்க அந்த பழியை ஏற்றுக்காமல் அந்த தண்டனையை அனுபவிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் இன்னும் நம்ம எப்படி நம்புவாங்க அப்படின்னா வந்து இந்த விதி, கர்மா இதெல்லாம் நம்புவாங்க. அப்போ அவன் ஏதோ தப்பு, அப்போ கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான்? எனக்கு கஷ்டம் பண்ண கொடுத்ததால தான் அவன் கஷ்டப்படுறான் இப்படின்லாம் அதுக்கு அடுத்தடுத்து போயிடும். அப்போ ஆக்ட் ஆஃப் காடாக மாறிடும். ஆக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வில் பிகம் ஆக்ட் ஆஃப் காட். ஓகே, அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷுட் சில்ட்ரன் பி பார்டு ஃப்ரம் சோஷியல் மீடியா. இது ஒரு பெரிய டிபேட்டுங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் இப்போ எஸ்ஏல கூட இதை கொடுத்துருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிறதுல சில்ட்ரன்ஸு இல்லைனா வந்து யூத்து இவங்களாம் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறாங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதனால தான் இதையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஷுட் சில்ட்ரன் பி பார்டு ஆன் சோஷியல் மீடியா. ஆஸ்திரேலியாவில் அந்த பிரதமர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாக வந்து பேன் பண்ணிடுவோம் நாங்கள், பிகாஸ் ஆஃப் த லாபியிங் ஆஃப் த பேரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸு ஆன்லைனில் போகிறதால கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய அந்த ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. எவ்வளோ ஏஜ் அப்படின்னா 16 வரைக்கும் அவங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது சாத்தியமாக நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இன் திஸ் இன்டர் கனெக்டட் வேர்ல்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னும்போது அது சாத்தியமா? நம்மளால் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? ஒன்ஸ் யூ ஹவ் கெட் எக்ஸ்போஸ்ட். எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் திஸ் எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்டு வேர் தேர் இஸ் பேண்டமிக் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வருது. ஸோ உங்களோட படிப்பே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் ஆகிப்போச்சு. இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்குறீங்க. பட் யூ ஆர் வாட் டு சே 16 வயசுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க, நோ ப்ராப்ளம். பட் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு பி எக்ஸ்போஸ்ட் இல்லைங்களா? த கரிக்குலம்ஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் டிசைன்டு பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் எஜுகேஷன். ஆனால் அவங்களே தான் ஸ்கூலே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ங்கிறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒரு லட்டை கொடுத்துட்டு பாதி கடிக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? யாராவது அந்த மாதிரி பண்ணால் சாத்தியமா? பட் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இவங்க. சரி, ஃபஸ்ட்டு அது ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பில், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
children can access any platform which collects their personal data only after verifiable parent consent அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. பேரண்ட்டோடைய கன்சென்ட்டோட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்சஸை நீங்கள் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் சாத்தியமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேரண்ட்டுக்கு, இந்தியாவில் நிறைய பேரண்ட்டுக்கு ஒரு ஃபைலையே மூவ் பண்ண தெரியாதான், டிஜிட்டல் ஃபைலையே இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண தெரியாது. அதுவே யார் சொல்லி கொடுப்பாங்கன்னா சில்ட்ரன்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்களாம். அவங்க ஈஸியாக ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே வாங்க, சவுத் கொரியாவில் அந்த மாதிரி தான் சிண்ட்ரல்லா லான்னு ஒரு லா போட்டிருக்காங்க. என்னென்னா கேமிங் வந்து இட் ஹாஸ் பீன் பேண்ட் ஃப்ரம் midnight to 6 AM. ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ் வந்து கேமிங் ஆடக்கூடாது. சிண்ட்ரல்லா லா இது பேர். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது அவங்க பேரண்ட் மாதிரி உள்ளே வந்து கேம் விளையாட வேண்டியது. சில்ட்ரன் தானே விளையாடக்கூடாது, பேரண்ட் மாதிரி. இப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க? அண்ட் தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் அவேர்னஸ்ஸு, டிஜிட்டல் டிவைடு இருக்குது இந்தியாவில். இந்த மாதிரி இவ்வளோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் பெருசாக கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? த டிஜிட்டல் மேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, தே ஹாவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் இன் தேர் ப்ராடக்ட்ஸ். மெட்டா மாதிரி, அதுக்கப்புறமா வந்து கூகுள், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, தே ஹாவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். தே ஹாவ் டு ஹாவ் மோர் சைல்ட் சென்சிட்டிவ் கண்டென்ட். ஏற்றும் போதே அந்த சைல்டு சென்சிட்டிவ் கண்டென்ட்டோட சேர்த்து தான் ஏற்றணும். அப்படி இல்லைன்னா த யூசர் ஷுட் பி பேண்ட். And we have also saw about a rabbit hole effect using social media. Rabbit hole effect na என்னங்கறத நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். The childrens which they are using social media, அந்த rabbit எப்படி வந்து அதோட ஹோல்குள்ளே போய் அதுதான் அதோட உலகம்னு நினச்சி வாழுதோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகிற பசங்க அதுதான் உலகம்ன்ட்டு நினச்சி வாழ்ந்து they will be misleaded. அவங்களுக்கான டிப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ரேபிட் ஹோல் எஃபெக்ட் அதுவுமே இதில் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ மெட்டா, த பிளாட்ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மெட்டா ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் வந்து கவர்மெண்ட் ஷுட் ஹாவ் சம் சென்சிபிள் லாஸ். ஓகேங்களா? எந்த மாதிரியான லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏஜ் அப்ராப்ரியேட் டிசைன் கோடு மாதிரி யூகேல ஏஜ் அப்ராப்ரியேட் டிசைன் கோடுன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா, தே ஹாவ் மேட் சேஞ்சஸ் ஸோ தட் சில்ட்ரன்ஸ் ஹாவ் பெட்டர் டிஃபால்ட் செட்டிங். அந்த மேனுஃபேக்சரிங் வரும்பொழுதே டிஃபால்ட் செட்டிங் வந்து பெட்டர் டிஃபால்ட் செட்டிங்கோட வரும். ஸோ அந்த மாதிரி செல்ஃபோனை வந்து சில்ட்ரன்ஸுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. அண்ட் பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் the children are accusing parents of double standards. என்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று செய்கிறாங்க. they are saying that I should not use the digital platform but they are using. அவங்கள பார்த்து தானே நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு அவங்க. and this term is called as sharenting. இந்த ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. sharenting, that is without the consent of the child who is a minor. ஓகேங்களா? மைனர் கிட்ட கன்சென்ட் கேட்க தேவையில்லை. ஓகேங்களா? பட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த சைல்டு தே ஆர் ஷேரிங் த ஃபோட்டோஸ் ஆஃப் த மைனர்ஸ், வீடியோஸ் ஆஃப் த மைனர்ஸ், மைனர் சில்ட்ரன் இன் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் ஷேரண்டிங். இது அந்த மைனர் பசங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ரைட் டு ஃபர்காட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் பில்லில். அதை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம வளரும்போது தேர் இஸ் நோ செல்ஃபோன், தேர் இஸ் நோ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ தான் வந்து ஸ்க்ரீன் டைமிங்லேருந்து இந்த எக்ஸ்போஷர்லேருந்து ப்ராப்ளம்லேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தேர் இஸ் அ பொட்டென்ஷியாலிட்டி ஆஃப் த டிஜிட்டல் அல்சைமர் பிகாஸ் ஆஃப் யூஸிங் மோர் ஸ்க்ரீன் டைம் ஃபார் த சில்ட்ரன்ஸ். பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா அவங்களுடைய பிரெயின் வளர்ச்சியிலேருந்து அவங்களுடைய பேச்சு திறமையிலேருந்து எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த எக்ஸ்போஷர், பொட்டென்ஷியல் எக்ஸ்போஷர்ஸ் ஆர் கம்மிங் அவுட்.
ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வருது. பிகாஸ் த ஹேண்ட்லிங் ஆஃப் டெக்னாலஜி இட் செல்ஃப் இஸ் நியூ ஃபார் திஸ் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட் கிடச்சிருக்கு. அதோட எஃபெக்ட் என்னன்றது அடுத்த ஜென்ரேஷனில் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் லாவே போடுவாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ எக்ஸ்போஷர் ஆஃப் சோஷியல் மீடியா வித் ரெஸ்பெக்ட் டு சில்ட்ரன் இஸ் லைக் அ வாக்கிங் ஆன் அ டைட் ரோப். You have to educate them how to use it, but you have to educate them with sensible usage. Restrictions இருக்கணும், அதே நேரத்தில் they have to be exposed of the latest digital technologies. Parents have to be very responsible. What they are sharing, the digital footprints once shared will be available. அப்போ அதை எப்படி நீங்கள் பாதுகாக்கணும்னு இருக்கு. So sharenting should be of responsible manner. And then the digital companies which they are creating the product, they have to be very responsible, accountable. அதுக்கப்புறமா வந்து with respect to the government, they have to have a responsible courts like UK. So இந்த மாதிரி இருக்கும்போது தான் we can avoid the exposure or rabbit hole like scenario with respect to the children's. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இதில் அதோடைய இது எப்படி நடந்திருக்கு, மெக்கானிசம் எப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக தேவையில்லைனாலுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதில் வந்து நான் பார்த்தேன். என்னென்னா, நீங்கள் டெலஸ்கோப்னால் என்ன நினைப்பீங்க? தூரமாக இருக்க விஷயத்த கிட்ட கொண்டு வருது அப்படி தான் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சின்ன விஷயத்த பெருசாக்கி காட்டுறது தான் டெலஸ்கோப்பாக. வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சில டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்பை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த டைப் ஆஃப் டெலஸ்கோப் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. பார்ட்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்பும் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்பாச்சர், ரிஃப்ளெக்டர், மிரர், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? வேறு எதுவும் இதில் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பவர் அசிமெட்ரி பிட்வீன் த சைனா அண்ட் ரஷ்யா. பவர் அசிமெட்ரி பிட்வீன் த சைனா அண்ட் ரஷ்யா. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரஷ்யா இஸ் ஃபைட்டிங் வார். ரஷ்யா உக்ரைன் வார். இந்த வார்னால என்ன ஆகுது அப்படின்னா, த ரஷ்யா ஹாஸ் பீன் சைட்லைன்ட், இல்லைனா சாங்ஷன்டு பை த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நடக்குதுன்னா 2014 தே ஹவ் சாங்ஷன்ட் ரஷ்யா. எக்கனாமிக் சாங்ஷனையும் போட்டாங்க. அதே மாதிரி வந்து G8 G7 மாற்றிட்டாங்க. தே அவுட்ஸ்ட் த ரஷ்யா. நவ் தே ஹவ் ஆல்சோ அவுட்ஸ் த ரஷ்யா ஃப்ரம் ஒலிம்பிக் கேம்ஸ். அதுலேயும் அவங்க கலந்துக்கல ரஷ்யா. ஸோ த ஐசோலேஷன் ஆஃப் த ரஷ்யா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சைனா கூட வந்து இன்னும் நெருக்கமாகறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. இட் கேவ் த ரீசன் ஃபார் ரஷ்யா டு பி increasingly going towards the China. So Russia is more dependent on China when it comes to economic trade, defense relation. இப்போ இதனால என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா, ரஷ்யா இஸ் a very very important defense and strategic partner to India. இப்போ அதுதான் ப்ராப்ளம். அப்போ when there is a war broke out between India and China, what decision will Russia make? அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின். அப்போ அதுக்கு ரஷ்யா வந்து இது இப்படி தான் போகுங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. சைனா கூட தான் ஆதரவாக போகும் அப்படிங்கிறதுக்கு விஷயம் இருக்குது. அவங்களோட எபிலிட்டினால இல்லை, நெசசிட்டினால. அப்படி என்ன நெசசிட்டி இருக்குன்னா, ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான நெசசிட்டி. யூஎஸ் டாமினேட்டட் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வேர் டாலர் as a major go, dollar as a major currency, first of all. Second வந்து SWIFT system. SWIFT system அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ there is a trade between two countries. ஓகேங்களா? அப்போ trade between the two countries-னா, ஒரு இடத்துல இருந்து உங்களோட டாலர் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மாறணும், ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாறணும். அப்போது இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கும். அப்போது
வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 3வது பேங்க் இருக்கணும். இந்த பேங்க் கூடயும் இந்த பேங்க் கூடயும் இந்த 2 பேருமே வந்து தொடர்பில் இருக்கணும். அப்போ இவங்க காசை கொடுப்பாங்க, இந்த காசை டிடெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த பேங்க் ஒரு கமிஷன் எடுத்துக்கும். இது ரொம்ப காசு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் சிஸ்டமை கொண்டு வராங்க. அதாவது தேர் இஸ் அ நம்பர் 11 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் வந்து கண்ட்ரியோடது. செகண்ட் 2 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேங்க் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து சிட்டி 2 நம்பர். அதுக்கப்புறம் 3 நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு. இப்படி ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இங்கே இங்கே லோக்கலில் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இது வந்து ஷிஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷிஃப்ட் கோடை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ஈடுபடலாம். ஷிஃப்ட் கோடு தான் இருக்கும், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஷிஃப்ட் மெசேஜிங் தான், வேறு எதுவும் வந்து அவங்க பணம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இந்த மெசேஜிங் பண்ணுறதுனால தே வில் ரிசீவ் அ கமிஷன். அப்படி தான் அவங்க ஓடிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷிஃப்ட் சிஸ்டம் இஸ் டாமினேட்டட். அப்போ இந்த ஷிஃப்ட் சிஸ்டம் வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ ஹுண்டீஸ் எப்படி வேலை செய்யுது? பழங்காலத்தில் ஹுண்டி சிஸ்டம் இருந்துச்சு. எப்படி வேலை செஞ்சது? தேர் இஸ் அ மர்ச்சன்ட். ஓகேங்களா? பிரான்ச் இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில், இப்போ மெட்ராஸில் வந்து சோலாஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து காஞ்சிபுரத்தில் சோலாஸ் இருக்காங்க, பல்லவாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒருத்தருடைய பிரான்ச் இருக்கும். ஹீ வில் ஹாவ் அ பிரான்ச் பி இன் சைனா. ஓகேங்களா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது. அவருடைய இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்ச்சன்ட் கம்யூனிட்டி, ஐயா ஒலி அந்த மாதிரி ஏதோ ஒரு மர்ச்சன்ட் கம்யூனிட்டி இருக்குது, நானா தேசிகன் அந்த மாதிரி ரெண்டு பேரில் அவங்களோட பிரான்ச் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, சைனாவில் ஒன்று இருக்குது. இப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் டெபாசிட் தேர் மணி இன் த பாயிண்ட் ஏ. தே வில் கிவ் அ லெட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ அவங்க காசை கொண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நடுவில் வந்து யாராவது வந்து திருடிடுவாங்களோன்ற அந்த பயம் இல்லாமல் போகலாம். அண்ட் தேர் வில் பி அ இன்சூரன்ஸ் பாலிசி ஆல்சோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில். ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்க, என்ன மாதிரியான விலை மதிப்பில்லாத பொருளை கொண்டு போகிறீங்க, இதையெல்லாம் பொறுத்து இது வந்து த அமௌண்ட் வில் பி இன்ஷூர்ட். அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி போயிட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடர் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய அந்த பொருளை வந்து லெட்டரை கொடுத்துட்டு காசாக வாங்கிக்குவாங்க. அவங்க இங்கே எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கு காசாக வாங்கிக்குவாங்க கமிஷன் போக. அப்புறம் இந்த காசுலேருந்து அவங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும் சைனாவில். அதே மாதிரி தான். அப்போது இங்கே ஒரு காசு இருக்கணும், இங்கே ஒரு காசு இருக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த பேங்க்கில் வந்து சில காசுகளை அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஷிஃப்ட் சிஸ்டமில். அப்போது திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் கேன் பி யூஸ்டு டு கண்டெயின் த கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் கிட்டத்தட்ட அவங்களுடைய ரிசர்வ்ஸில் $700 பில்லியன் வந்து யூஎஸில் வச்சுருக்காங்க. இப்போ when there is a problem with respect to US in China, they can simply shift this account. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து அவங்களால அந்த யூஎஸ் வந்து இந்த அக்கௌண்ட் சைனீஸோட அக்கௌண்ட்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இட் இஸ் அ வல்னரபிலிட்டி where many countries are facing. This is dominated by this system. Shift system is dominated by the US. ஓகேங்களா? இதிலிருந்து வெளில வரதுக்கான அவசியம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் இருக்குது, சைனா கிட்ட பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ சைனா அந்த டீடாலரைசேஷன் ப்ராசஸும் இதுக்கு தான் பண்ணுறாங்க யூஎஸ். அதே மாதிரி வந்து ஷிஃப்ட் ப்ராசஸ்லேருந்து வெளில வரணுன்ட்டு சில இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு டாமினேட் இன் த நியர் ஃபியூச்சர். அதே மாதிரி ட்ரேட் வைஸும் சரி, ட்ரேட் வைஸ்லேயுமே வந்து ரஷ்யா தான் வந்து சைனா கிட்ட ரொம்ப நம்பியிருக்காங்க. சைனா வந்து ரஷ்யா கிட்ட பெருசாக நம்பலை. அவங்களுடைய இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 30% ரஷ்யா சைனா கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ரஷ்யாவுடைய எக்ஸ்போர்ட் சதவீதத்தில் 30% வந்து சைனா கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரஷ்யா இஸ் மோர் டிபெண்ட் ஆன் சைனா. ரஷ்யா வந்து சைனா வந்து ரஷ்யா கிட்ட வெறும் 3% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் டைவர்சிஃபைடு. அதே மாதிரி ஒரு பொருள் தான் வந்து டாமினேட் ஆகுது ரஷ்யாவுடைய எக்ஸ்போர்ட்டில். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாசில் ஃபியூல்ஸ். ஆனால் சைனீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்சிஃபைடாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு.
ஓகேங்களா. அண்ட் தே ஆர் ஆல்சோ டிபெண்ட் ஆன் டூயல் யூஸ் கூட்ஸ். டூயல் யூஸ் கூட்ஸ் அப்படின்னா the goods can be dual use goods. These goods can be used with respect to military as well as civilian. Military as well as civilian. For example, லாரி இருக்கு. லாரியை வந்து நீங்கள் வந்து military பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் dual use goods. இந்த கூட்ஸை வந்து சைனா தான் ரொம்ப நம்பி இருக்கு ரஷ்யா. Because other vendors have sanctioned the Russia. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இப்போ இந்தியா சூழ்நிலையில் பார்க்கும்போது இப்போ ரெண்டு பேருக்கும் போர் வருது அப்படின்னா ரஷ்யா will be on the sides of China, not because of their choice but because of their necessity அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு பெரிய விஷயம், இம்பார்ட்டண்ட். So next is with respect to climate crisis, agenda remains urgent. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சார் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ படிங்க, பட் மினிமம் ஒரு 4.5 hours to 5 hours. ஓகேங்களா, அதாவது அட்லீஸ்ட் படிக்கணும். சார் அங்கே அசம்பிளினா என்ன அப்படின்னா தொங்கு பாராளுமன்றம். உங்களுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணுங்க ஒரு ஆட்சி அமையறதுக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 234 சீட்ஸ் ஆர் தேர். அப்போ ஒரு கட்சி ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா தே நீட் நியர்லி 117 MLAs. ஓகேங்களா, இது இல்லை எல்லாருக்குமே பல கட்சிகள் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து 100 அப்புறம் 90 அப்புறம் 30 40 இப்படி தான் இருக்குது அப்படின்னா தென் nobody will have the clear majority. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 கட்சியோ இல்லை ஃபஸ்ட்டு கட்சி அப்புறம் 3வது கட்சி இவங்க யாருமே வந்து ஒன்றுக்கு ஒருத்தர் வந்து இணக்கமாக வந்து போயிட்டு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையில் கொடுக்கல அப்படின்னா தென் தட் பாசிபிலிட்டி இஸ் கால்ட் அஸ் ஹங் அசம்பிளி, தொங்கு பாராளுமன்றம் இல்லை தொங்கு சட்டமன்றம். அப்போ அப்படி இருக்கும்போது யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாது. ஸ்டேட்டில் இருக்கும்போது பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க, சென்ட்ரலில் இருந்தால் ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் தான் வைக்கணும். ஓகேங்களா. எக்ஸாமின் த நீட் ஃபார் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் சஜஸ்டட். ஆமாம், 1 nation 1 election வந்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான். ஓகேங்களா, GS 2ல், GS 1 இல்லை GS 2 ஐ திங்க். ஓகே சார், கைண்ட்லி ப்ளீஸ் ட்ரிங்க் சம் வாட்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன், பட் வாட்டர் எடுத்துகிட்டு வரல. ஓகேங்களா, இருக்கட்டும் பரவாயில்ல, முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சுட்டு போய் வாட்டர் குடிச்சிட்றேன். இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு எஸ்டர்டே மெயின்ஸ் எப்படி எழுதலாம், இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு எழுத ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. Sir, if you are selected for interview, what answer would have you given asked by civil engineer for why civil engineer and civil services by an interviewer? இது எல்லாருக்குமே ஜென்ரலான ஆன்சர்லாம் இருக்குங்க. ஓகேங்களா, பட் உண்மையாக அந்த ஆன்சரை சொல்லுங்கள், அப்போ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எந்த படிப்பாக இருந்தாலுமே there is no limit. ஓகேங்களா, இவங்க தான் சிவில் சர்வீஸுக்கு வரணும், இவங்க தான் சிவில் சர்வீஸுக்கு வரக்கூடாதுன்னு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. இந்த டிகிரி தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த லிமிட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, யார் வேணாலும் வரலாம். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பர்டைஸை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வர முடியும். சிவில் இன்ஜினியரிங்காக ப்ரிசைஸ் பிளானிங் இருக்கணும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த ப்ரிசைஸ் பிளானிங்கையும் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வர முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பர்டைஸை என்னால் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். தேர் ஆர் மெனி ஏரியாஸ் வேர் த எக்ஸ்பர்ட் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் மை நாலேஜ் வில் பி எக்ஸ்ப்ளோர்டு, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கதி சக்தி, நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ இதிலெல்லாம் என்னோட எக்ஸ்பர்டைஸை என்னால் கொண்டு வர முடியும்னு நம்ம பேசலாம். ஸோ அந்தந்த சிஸ்டமுக்கு அந்தந்த இதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரலாம், அந்தந்த இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம்.
ஓகேங்களா. பட் இட் ஷுட் பி ஆஃப் ட்ரூத் இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக ட்ரூத் இருக்கணும், பொய்யில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும், இல்லை உண்மையில் கொஞ்சம் போய் கலந்துருக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் நம்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஜென்ரலான ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி போதும் இன்ஸ்டிடியூட் சொல்லி கொடுத்த ஆன்சரை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லுங்கன்றுவாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அந்த மனசாட்சியிலேருந்து அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வாங்க எப்பயுமே. ஓகே. தே ஆர் நாட் செக்கிங் யூ வெதர் யூ ஆர் brilliant, ஸ்டஃப் இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஹவ் ஆல்ரெடி சீன் இட் இன் மெயின்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டஃப் இருக்குது, யூ ஹவ் ப்ரூவன் இட். அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா சிஸ்டமுக்கு நீங்கள் ஃபிட் ஆவீங்களான்னு பார்க்குறாங்க. தட்ஸ் ஆல். அதுக்கேற்ற ஆன்சர் இருந்துச்சுன்னா போதும், அது ஜென்யூனாக இருக்கும். தட்ஸ் ஆல். டிஃபென்ஸ் ரிலேஷன் தானே, ஒவ்வொருத்தருக்கும் டிஃபென்ஸ் ரிலேஷன் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஈஸியாக நடக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம டிஃபென்ஸ் வந்து நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிபெண்ட் ஆகுறது அவங்கக்கிட்ட தான். இப்போ ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆச்சுன்னா மறுபடியும் அவங்கக்கிட்ட தான் போகணும். வேறு ஒரு வெண்டார்கிட்ட நம்மளால் போக முடியாது. ஸோ ஈஸியாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளால் ஷிஃப்ட்லாம் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா. கம்யூனிகேஷன் நம்பர் இல்லைனா வந்து இமெயில் ஐடி வந்து gdkishoredas@gmail.com. ஓகேங்களா. எல்லாம் கேப்ஸ் எல்லாம் ஸ்மால் தான். வேணும்னா இமெயில் பண்ணுங்கள், வி கேன் மீட். ஓகே. gdkishoredas@gmail.com. இஸ் குருகிரவுண்ட் லேட்டஸ்ட் ஐடி ஹப் இன் இந்தியா? அந்த பிளேஸில் தானே. ஓகே. எஸ், குருகிராம். ஓகேங்களா. பஞ்சாபில் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஓகே. குருகிராம் இஸ் ஹரியானா ஐ திங்க். ஓகே. ஹரியானாவில் இருக்குது. எல்லாம் அதே ஜட்ஜ் தான், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதே தான். ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அந்த சிவில் ஜட்ஜு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் வரும். சரி, டிபெண்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் குட். நவ் இட் இஸ் குட் ஒன்லி. பட் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் பேப்பர் வில் பி ஆஃப் ஃபியூச்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி டிபெண்டன்சி போய்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது ஃபியூச்சரில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டோக்லாம் லைக் இஷ்யூ வருது, இல்லைனா வந்து பிளெயின்ஸ் தீப்சங் பிளெயின்ஸ் மாதிரியான இஷ்யூ வருது, லடாக் மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னும் பொழுது ரஷ்யா ஹூ வில் சப்போர்ட்? ஓகேங்களா. ஹூம் வில் சப்போர்ட்? ரஷ்யா வில் சப்போர்ட் ஹூம்? அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமை இப்போ செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ்ப்ளோரிங். தட்ஸ் ஆல். அதனால இது நியூஸில் வந்தது. தட்ஸ் ஆல். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஷெட்யூல் கொடுக்கணுமா? சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணுறேங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப இது இருக்கிறவங்களுக்கும் எப்படி ஷெட்யூல் பண்ணலான்ட்டு இந்த இது முடிஞ்ச உடனே ஐ வில் ட்ரை. ஓகே, டு கிவ் அ ஷெட்யூல். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் கிரைசிஸ் அஜெண்டா ரிமைனிங் அர்ஜென்ட். இதில் ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் நம்மளுக்கு வந்து நெட் ஜீரோ அவைலபிலிட்டி வந்து கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு 2070. அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அஜெண்டா இன் பஞ்சாமிர்த் அக்ரிமெண்ட்ஸ் டு ரெடியூஸ் த 45% ஆஃப் த எமிஷன் இன்டென்சிட்டி பை 2030. அது இல்லாமல் டு இன்ஸ்டால் த ரெனியூபிள் கெப்பாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த ரெனியூபிள் கெப்பாசிட்டியாக வரணும் அப்படிங்கிறது பை 2030 வரணுங்கிறது இன்னொரு இது. பட் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரெனியூபிள் கெப்பாசிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோனா 22% தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இது இல்லாமல் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எமிஷன், CO2 எமிஷன்ஸ் இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் we should also concentrate on the short-term living pollutants like black carbon, hydrochlorocarbon, அதுக்கப்புறமா வந்து மீத்தேன், ட்ராபிக்கல் ஓசோன். நேற்றே சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா we have to heavily invest on carbon market. யூரோப்பியன் யூனியன் மாதிரி we have to invest in carbon market. அதை தான் இப்போ யூனியன் பட்ஜெட்லேயுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
we should also have some meaningful yardsticks. அதாவது வந்து we have to increase our engagement. மெஷரிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் CO2 தான் மெஷர் பண்ணுறோம். அப்படி பண்ணாமல் ஷார்ட் லிவிங் கார்பன் பொல்யூட்டன்ஸை வந்து தனியாகவும் லாங் டேர்ம் கார்பன் பொல்யூட்டன்ஸை தனியாகவும் நீங்கள் மெஷர் பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்கேலபிள் ஒரு பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேட் கவர்னன்ஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோடல் ஏஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் நோடல் ஏஜென்சியை கொண்டு வாங்க, கவர்னன்ஸ் லெவலில் கொண்டு வாங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ லேக்கிங் அ க்ரீன் பார்ட்டி. அதாவது க்ரீன் பார்ட்டினா என்னென்னா, சூழலுக்கு என்விரான்மெண்டலிசமை சொல்லக்கூடிய, மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய, அதை ஒரு மெயின் அஜெண்டாவாக எடுத்து கொண்டு போகக்கூடிய பார்ட்டி வந்து இந்தியாவில் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டியோட தேவை வந்து இருக்குது. இதை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீட் வேவ்ஸால் நிறைய பேர் ஓட்டிங் போடவே வரல. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த கிளைமேட் சேஞ்ச் இன்னும் நல்லா வந்து பங்காற்றிட்டு இருக்கு. அப்போ இதை குறைக்கணும், பொல்யூஷனையும் குறைக்கணும் அப்படின்னா we have to increase our renewable capacity. அது இல்லாமல் இந்த மாதிரி கவர்னன்ஸ் லெவல்லையும் இன்டர்வென்ஷன் வேணும், பாலிசி லெவல்லையும் இன்டர்வென்ஷன் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் நோ ப்ராக்ரஸ் இன் ரெசல்யூஷன் ஆஃப் டெம்சோக் அண்ட் தீப்சங். 7 இடத்துல வந்து ப்ராப்ளம்ங்க, 5 இடத்துல வந்து ப்ராப்ளமை நிவர்த்தி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் 3 இடத்துல ஸ்டாண்ட் ஆஃபை நிவர்த்தி பண்ணல இன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். அந்த 2 இடத்துல என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, டெம்சோக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாலையும் தீப்சங் பிளெயின்லையும் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை இன்னும் நிவர்த்தி பண்ணல. கல்வான் வேலி, அப்புறம் ஆர்ட் ஸ்ப்ரிங், அப்புறமா வந்து பேங்யான்சோ, இந்த இடத்துலலாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. PP17, அதுக்கப்புறம் பேட்ரோலிங் பாயிண்ட் 17 அண்ட் பேட்ரோலிங் பாயிண்ட் 15, த பேங்யாங்ஸோ, ஆர்ட் ஸ்ப்ரிங்ஸு, கல்வான் வேலி இங்கெல்லாம் ஓகே. தீப்சாங் பிளெயின்லையும் டம்சோக்லையும் இன்னும் அந்த இதுவை வந்து நிவர்த்தி பண்ணலன்றது தான் பேச்சு. ஓகேங்களா? அப்போ பிளேசஸ் இன் நியூஸில் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே லடாக்கில் தான் இருக்குது. மேலேருந்து கீழே எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குன்னா, தௌலத் பெக் ஓல்டி ரோடு இருக்குது, அதுக்கு கீழே தீப்சாங் பிளெயின் இருக்குது, அதுக்கப்புறம் கல்வான் வேலி இருக்குது, அப்புறம் ஆர்ட் ஸ்ப்ரிங் இருக்குது, அப்புறமா வந்து பேங்யாங் சோ இருக்குது. பேங்யாங் சோனா ரிவர்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை வந்து சோனா வந்து ஏரின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து டெம்சோக் தான் கீழே இருக்குது. நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு FATF, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது வந்து மணி லாண்ட்ரிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்தியா வந்து கரெக்டாக கமெண்டபிளான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, கன்விக்ஷன் ரேட் வந்து 97% இருக்குது. பட் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் இப்போ கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இடியோடைய அந்த விஷயத்தை மெக்கானிசமை மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ மாற்றி அமைக்கும்போது அது வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு அரெஸ்ட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது, இல்லை எந்த ஒரு கேசஸும் இதுக்கப்புறம் இடியில் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அது தள்ளி போயிடுது. அப்போது அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ஜுடிஷியரியை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து FATF வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி. Next is with respect to 5 lakhs to transform the tribal housing. There is a program called as Pradhan Mantri Jan Chadiya Unnat Gram Abhiyan. Pradhan Mantri Jan Chadiya Unnat Gram Abhiyan. இது வந்து ட்ரைபல் பீப்புளுடைய அந்த லைவ்லிஹுட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்கீம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 11 இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க ட்ரைபல் கம்யூனிட்டியோட லைஃப்பில். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறதுலேருந்து, அவங்களுக்கு ஹவுசிங் கட்டி தர்றதுலேருந்து, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலேருந்து, ரோடு போட்டு தர்றதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுக்குறது. இதில் அவங்களோட லைவ்லிஹுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த டூரிஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாஸில் அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுடைய வீட்டையே டூரிஸ்ட் ரெசார்ட் மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது அவங்களுடைய லைவ்லிஹுட் ஏர்னிங் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களுடைய லைவ்லிஹுட்டை டைவர்சிஃபை பண்ணணும்னு நம்புகிறாங்க.
ஓகேங்களா, அதுதான் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய அந்த விஷயம். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீலங்கா போல்ஸ். ஸ்ரீலங்கா போல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கு. என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு யார், அனுராக் யாரோ ஒருத்தர், அனுராக் குமார் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து வரப்போகிறார். ஓகேங்களா, திஷநாயக்கா, அனுராக் குமார் திஷநாயக்கா, அவர் தான் வந்து பிரசிடெண்ட் ஆக போகிறாருன்னு இந்த போல் தகவல்கள்லாம் சொல்லுது. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வரல. ஸோ ஐஎம்எஃப்ல இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து எப்படி வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, எதனால் இந்த எக்கனாமிக் ட்ரபுள் வந்துச்சுங்கிறத மறுபடியும் வந்து ஹைலைட்டடாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த இது வந்து வெறும் ஹைலைட் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து நடத்துகிறேன். ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வேணும்னா நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கனாமி வந்து மூணாக வந்து அவங்க தே ஆர் டிபெண்ட் ஆன் 3 T's. ஃபஸ்ட்டு இது டீ, அப்புறமா வந்து டூரிசம், அதுக்கப்புறமா வந்து டெக்ஸ்டைல். இது எல்லாமே எதனால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் லைக் COVID-19, அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இன்டர்னல் பாலிசிஸ். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் பாலிசி, அவங்க வந்து டேக்ஸஸ்லாம் வந்து டேக்ஸஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து மாடிஃபை பண்ணாங்க. நிறைய டேக்ஸஸ் வந்து வேணான்னு குறைச்சாங்க, ஜிஎஸ்டி குறைச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன் அந்த சிவில் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாம்பிங்ஸ், மைனாரிட்டி அந்த இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து வந்து அங்கே சர்ச்சில் வந்து பாம்பு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் டூரிசம் அஃபெக்ட் ஆச்சு, டீ எஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் டீ வந்து எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்னொரு இன்டர்னல் பிரச்சனை, அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்டிலைசர். ஓவர் நைட்டில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாத்தையுமே பேன் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆர்கானிக் கெமிக்கல் தான், ஆர்கானிக் இது தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஓவர் நைட்டில் கெமிக்கல் இது பண்ணோடனே அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. இது இல்லாமல் வந்து டூரிசமும் வரல, டெக்ஸ்டைல்ஸும் வந்து சரியாக வரல பிகாஸ் ஆஃப் COVID-19. அப்படின்னும் போது அவங்களோட எக்ஸ்சக்கர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாச்சு. ஃபியூவல் காஸ்ட்லேருந்து, லேண்டில் அது எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் மற்றபடி நேச்சுரல் கேஸ்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ தேர் இஸ் அ ப்ரொட்டஸ்ட், அகர்டலா ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ கோத்தபயா ராஜபக்சே வாஸ் அவுட்ஸ்ட். ஓகேங்களா, அதுக்கு பதில் தான் வந்து ரணில் விக்ரமசிங்கே வராரு. அவர் ஒரு 5 வருஷம் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் IMF ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறமா வந்து இப்போ ஓரளவுக்கு த கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்டெபிளைஸ்ட் அண்ட் நவ் தே ஹவ் கண்டக்டட் அ சக்ஸஸ்ஃபுல் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேர் ஷேர். ஸோ ஃபேர் ஷேர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து சில விஷயங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அதாவது வந்து 50%, இப்போ வந்து 41% வந்து டிவிசபிள் பூல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன். அதை 50% ஏற்றணும். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அந்த டிவிசபிள் பூலை 50% ஏற்றணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபஸ்ட்டு increase the divisible pool with 50%. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to have a limit, upper limit for cess and surcharge. cess and surcharge வந்து upper limit வேணும். and horizontal devaluation இருக்கு பார்த்தீங்களா, horizontal devaluation to the high performing states, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிஸ்கல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர் ஃபார் த ஜிடிபி பட் தே ஆர் ரிசீவிங் லெஸ். இது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரண்ட்டாக தே ஆர் சப்ஜெக்டட் டு ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு தே ஆர் சப்ஜெக்டட் டு பனிஷ்மெண்ட். தே ஆர் ஃபீலிங் லைக் தே ஆர் பனிஷ்ட். ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா, ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், இவங்க எல்லாருமே வந்து ஹைலி பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஜிடிபி.
டேக்ஸஸும் அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட் இன் ரிட்டர்ன் தே ஆர் கெட்டிங் லெஸ் டேக்ஸஸ். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அண்ட் தென் வென் தேர் இஸ் அ டிசாஸ்டர் லைக் சுச்சுவேஷன், கண்டின்ஜென்சி ஃபண்டுமே வந்து இருக்கணும், ரெடியாக இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து மான்சூனில் டிசாஸ்டர் வந்துச்சு, சைக்ளோன் டிசாஸ்டர் வந்துச்சு, காசே கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து கர்நாடகாவில் கேட்கும்போது கர்நாடகா கேட்டதை விட கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இட். இதையும் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபென்சிங் 31,000 crores வந்து இது பிளான் பண்ணி செலவு பண்ணி வந்து ஃபென்சிங் போடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 states, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். they are carrying borders along the Myanmar. அப்போ இந்த எந்த ஸ்டேட்ஸ் வந்து மியான்மருக்கு பார்டராக இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த 4 ஸ்டேட் தான் இதை எழுதி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அண்ட் தேர் இஸ் அ ரிஜிம் கால்ட் அஸ் ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிம். இந்த ரிஜிமை வந்து ரீசெண்டாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கேரி ஃபார்வர்ட் த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 kilometers வரைக்கும் வீசா இல்லாமல் மியான்மர்லேருந்து அந்த ட்ரைப்ஸ் வந்து வந்துட்டு போகலாம், 1 வாரம் வரைக்கும் இருக்கலாம், வீசா இல்லாமல் இருக்கலாம். திஸ் வில் இன்க்ரீஸ் த மூமெண்ட்டு, திஸ் வில் இன்க்ரீஸ் த வாட் டு சே ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், நெருக்கம் வரும் அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த மியான்மருடைய ஜுண்டா ஆட்சினாலையும் அதுக்கப்புறம் ஸ்பில்லிங் ஓவர் ஆஃப் மணிப்பூர் இஷ்யூஸ்னாலையும், ஓகேங்களா, மணிப்பூரில் நடக்கிற இஷ்யூஸ்னாலையும், ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் நடக்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நவ் தே ஆர் பிளானிங் டு ஹாவ் ஃபென்சஸ். ஓகேங்களா, 31,000 ஃபென்சஸ் வந்து போட போகிறாங்க. 31,000 crores-க்கு வந்து ஃபென்ஸ் போட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு வி ஆர் ஷேரிங் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்ஸ்பர்டைஸ் வித் இஸ்ரோ ஃபார் ககன்யான். ககன்யான் கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ஹாவ் தேர் ஓன் எக்ஸ்பர்டைஸ் ஷேர் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா திஷானா மிஷன் ஒரு மிஷன் வருதுங்க. ஓகேங்களா, இண்டோ ஃப்ரெஞ்ச் தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சேட்டலைட் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேங்களா, இந்த மிஷன் வந்து தே ஆர் பிளானிங் டு லான்ச் இன் 2026. ஓகே, they are planning to launch in 2026. So Tishana mission, which is our next project together, is very highly visible project, infrared satellite project. அவ்வளவுதான். Tishana mission இண்டோ ஃப்ரெஞ்சு 2026ல லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ப்ராஜெக்ட் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டு மானிட்டர் த கிளைமேட், அக்ரிகல்ச்சர், ட்ராட்டு, ஃபோர்காஸ்டிங், அர்பன் ஹீட் ஐலாண்ட். எதை மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மானிட்டர் பண்ண போகிறாங்க. திஷானா இண்டோ ஃப்ரெஞ்ச். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு சந்திரயான் 4 ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். சந்திரயான் 4 வந்து என்ன பண்ண போகிறாங்க, இதிலேருந்து மூன்லேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. ஓகேங்களா, கேபினெட்லேருந்து அப்ரூவல் வந்திருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் ஒரு விஷயத்துக்கும் அப்ரூவல் வந்திருக்கு. மங்கள்யான் மாதிரியே மாதிரி இப்போ வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய சங்ஸ்கரன் அபியான். ஓகேங்களா, ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நம்மளால் இப்போதைக்கு படிக்க முடியாது. சரி, இருந்துட்டு போகுது. ஸோ இட் என்ஷூர்ஸ் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸஸ். It ensures remunerative prices for the commodities. Remunerative prices ensure பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா it is also having fixed nutrient based subsidy. அப்போ சென்டர் தான் வந்து ஃபர்டிலைசர்ஸுக்கு வந்து நியூட்ரியன்ஸை சப்சிடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, இந்த நியூட்ரியன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பொட்டாசியம், அப்புறமா வந்து பாஸ்பேட் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, next is with respect to இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it is the example of the accountability public space. ஓகேங்களா, accountability of the person in public space உடைய எக்ஸாம்பிள். என்ன ஆகுதுன்னா there is a rail accident. அரியலூரில் வந்து ரயில் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஆக்சிடென்ட் which happened in the post independent India.
இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரயில்வே மந்திரி பதவியை வந்து விலகிறார், பதவியிலேருந்து விலகிறாரு. 1957 நடக்குது. ஓகேங்களா, 800 பேசஞ்சர்ஸ் போகிறாங்க அந்த ட்ரெயினில், கிட்டத்தட்ட 150 பேர் இறந்துடுறாங்க. ஓகே, திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இன் பப்ளிக் லைஃப். ஓகே, and it is the gesture of Shastri raised the bar of accountability in public life by resignation, and which is by proving the integrity of his own conduct. ஓகேங்களா, இதை நீங்கள் எத்திக்ஸில் எக்ஸாம்பிளாக போடலாம், அதுக்கப்புறமா வந்து எஸ்ஏல வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக போடலாம். ஓகே, எக்ஸாம்பிளாவோ இல்லை ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாவோ கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போது யார் யாருக்கு இப்போ இது ஒரு ஷெட்யூல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஒரு 5 minutes பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆஸ்பிரன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு நான் ஒர்க்கிங். டிஸ்கிரிமினேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பட் இதுதான் உண்மை. நான் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ். ஓகேங்களா, இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸில் ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மாதிரி உவண்டால் எல்லாருமே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் you have to have a target of 48 hours per week. per week க்கு நீங்கள் 48 hours படிக்கணும். ஓகேங்களா, அப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த 48 ஹவர்ஸில் 41 hours 41 to 42 hours you have to study. மிச்சம் இருக்க 6 ஹவர்ஸில் 5 hours for revision, next 1 hour for rapid revision அந்த ஒரு வாரத்தில். ஓகேங்களா, இது உங்களுடைய ரஃப் ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் அட்லீஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இவங்ககிட்ட இருந்து ஒரு 20 மணி நேரம் நீங்கள் விட்டுறலாம். ஒரு 25 hours ஆகுது, இல்லைனா ஒரு 25 hours நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 25 hours per week you have to give. ஓகேங்களா, 25 hours per week அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் உங்களால் படிக்க முடியுது. சாட்டர்டே சண்டேல யூ ஹாவ் டு மேக்கப். ஓகேங்களா, 6 hours to 7 hours யூ ஹாவ் டு மேக்கப். இதில் 20 hours யூ ஹாவ் டு ஸ்டடி. 5 ஹவர்ஸில் 4 hours ஃபார் ரிவிஷன், 1 hour ஃபார் அதே ரேபிட் ரிவிஷன். ஓகே, அப்போது ஒரு வாரத்துக்குன்னு டார்கெட் எடுத்து படிங்க. டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலைல எழுந்திருக்கிறீங்க, ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க. இது வந்து நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கு தான் பொருந்தும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் உங்களோட இது எப்படின்றது நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக அந்த 3 மணி நேரத்தை ஒதுக்கணும். 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நீங்கள் தான் ஒதுக்கணும். ஓகேங்களா, நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் இப்போ ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 6 to 9 வரைக்கும் வந்து ஒரு செஷனாக படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றது அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 10 மணிக்கு உட்காடுறீங்க அப்படின்னா 10 to 12 ஒரு செஷன். அப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து 2:30க்கு உட்காருங்க. 1.5 மணி நேரம் போதும். 1:30க்கு உட்காடுறீங்க அப்படின்னா 1:30 to 4 இந்த இடத்துல வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சிசாட் போடலாம். இது ஒரு செஷன் ஜிஎஸ்ஸு, இது ஒரு செஷன் ஜிஎஸ்ஸு. அதுக்கப்புறமா வந்து 5 to 8 உங்களோட ஆப்ஷனல் படிக்கலாம். அப்புறமா வந்து 8 to 9 சாப்பிட்டுட்டு 9 to 10 நீங்கள் என்ன இது வரைக்கும் பண்ணீங்களோ அதை ரிவிஷன் பண்ணணும். திஸ் கேன் பி யுவர் appropriate schedule. ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் 1.5 மணி நேரம் ஒரு ஜிஎஸ், இன்னொரு 1.5 மணி நேரம் ஒரு ஜிஎஸ். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்சா, இது வந்து 4 மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா, 3.5 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம். அப்புறம் 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பரில் ஏதாவது இருந்ததுன்னா ஹைலைட்டடாக பார்க்கலாம். இது டெய்லியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்படி உங்களுடைய 2 பேருமே நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த ரிவிஷனில் டெய்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பிரதானமாக உங்களால் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க, நாலேஜ் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது
இதில் அரை மணி நேரம் யூ ஹாவ் டு டூ கொஸ்டின்ஸ் 10 to 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். அப்புறமா வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதி பார்க்கலாம் ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மிச்ச அரை மணி நேரம் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, நீங்களும் அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இதை வந்து 1 மணி நேரம் ஆக்கிட்டு, ஒரு ஜிஎஸ் பேப்பரை 1 மணி நேரம் ஆக்கிட்டு, இன்னொரு ஜிஎஸ் பேப்பரை 1.5 மணி நேரம் ஆக்கிட்டு, அரை மணி நேரத்தில் நீங்களும் 20 கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதணும். ஒர்க்கிங் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதை நீங்கள் பண்ணால் ஒழிய உங்களால் வந்து ஆன்சர் ரைட்டிங் கண்டிப்பாக மஸ்ட்டு, 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு டெய்லி. அதுக்கப்புறமா வந்து ரிவிஷன் கண்டிப்பாக மஸ்ட். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. பார்டர் போஸ்ட் பிபி 15 and 17ங்கிறது பார்டர் போஸ்ட். ஓகே, நம்பர் சொல்ல முடியாதுப்பா, சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். gdkishoredas@gmail.com போட்டுக்கோங்க. இமெயில் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இமெயில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா இமெயில் பண்ணுங்கள் ஃபார் மீ. gdkishoredos@gmail.com. வாட் இஸ் செஸ் அண்ட் சர்சார்ஜ்? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுங்கிறது இதுதாங்க. So this area is called as Aksai Chin. ஓகேங்களா? இந்த Aksai Chin was lost in 1964 battle. ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவும் பிரிக்குது பார்த்தீங்களா? இந்த லைன் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். செஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டேக்ஸ் ஆன் டேக்ஸ். டேக்ஸ் ஆன் டேக்ஸ்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் 18% ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 18% டேக்ஸுக்கு ஒரு 1% டேக்ஸோ இல்லை 4% டேக்ஸோ போடுவாங்க. அதுதான் செஸ்ன்னு சொல்லுவாங்க. செஸ்ஸுக்கு மீனிங் செஸ்ஸுக்கும் அப்போ சர்சார்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஏன்னா இதுவும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். செஸ்ஸுக்கு வந்து அதோட எதுக்காக கலெக்ட் பண்ணுறோன்ற அந்த மோட்டிவ் வந்து சொல்லுவாங்க. சர்சார்ஜுக்கு நீங்கள் எதுக்கு ஒன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து சொந்தமானது. இதில் நீங்கள் எந்த ஒரு இதுவையும் பிரித்து கொடுக்கணும், ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இல்லை முதல்ல முடிச்சிருங்க, அந்த வீடியோஸ்லாம் முடிச்சிருங்க. இப்போ ஃபவுண்டேஷன் வீடியோஸ்லாம் அதுவுமே ஈக்குவல் டு படிப்பு தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அதை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னும் போது அதுவும் படிப்பு தான். ஸோ அதுவும் மஸ்ட்டு தான். ஸோ அதை பாருங்கள், அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. மோர் தென் எனஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க நான் சொல்கிற மாதிரி. ஓகே, ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல்னு பொறுத்த வரைக்கும் 2013 நீங்கள் பார்க்கணும். ஓகே, சார் 20 ஆன்சர் கம்பல்சரி அட்டன் பண்ணினா முடியுமா சார்? பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு 100% ஃபுல் ப்ரூஃப் ஒரு ஐடியா கொடுங்க சார் அப்படின்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. திஸ் இஸ் ட்ரூ. இதுதான் நிதர்சனம். ஓகேங்களா? 100% யாராலையும் ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஐடியாவை கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது, அவங்க பண்ணது, அந்த பண்ணி உள்ளே போனவங்க இவங்கெல்லாம். ஸோ இந்த ஐடியாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட்டுன்னு பேர். ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அந்த ட்ரஸ்ட்டு இந்த இடத்துல போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், சிங்க்ரனைஸ் பண்ணுங்கள், படிங்க. தேர் இஸ் மோர் சான்சஸ் ஃபார் யூ டு பாஸ். ஓகே, இதை பண்ணும் பொழுது ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? சார் கிளாஸ் கண்டென்ட் அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் கண்டென்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கிளாஸ் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. திஸ் காஸ்ட் மீ 6 hours. இஸ் திஸ் எனஃப்? எஸ், இட் இஸ் ஓகே. 69 இன்னும் ஒரு hour, ஒரு 7 hours அப்படி படிங்க. தட்ஸ் ஆல்.
ஓகேங்களா? தேங்க்யூ 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 ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, இப்போது அதுவும் 2.5 மணி நேரம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்னோட பேச்சை கேட்குறீங்களே, அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு தோணுது. அண்ட் ஐ எம் ஆல்சோ பிளஸ்ட் டு ஹேவ் யூ அஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அண்ட் நல்லா படிங்க, நல்லா இதுவாக ஆரோக்கியமாக இருங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நல்லா சந்தோஷமாக இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.